சில்லி சிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் எங்களோடு ஒரு விசேஷமான ஒரு அதிதி இருக்கிறார். மட்டக்களப்பின் முன்னணி இயக்குனர்கள்ல ஒருவரான வேணுப்பிரியன். வணக்கம் வேணுப்பிரியன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லாவே இருக்கிறேன். வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? என்ன மாதிரி? ஆமாண்ணா, நல்லா போகுது. நல்லா போகுது. ஓகே. ஆ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள நேரடியா போயிரலாம். கேள்விகளுக்குள்ள நேரடியா போயிரலாம். உங்கள பத்தின ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தெரியாதவர்களுக்கு. பொதுவா உங்கள எல்லாருக்குமே தெரியும். இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு வேணுப்பிரியன தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு வேணுப்பிரியனுடைய அறிமுகம் எப்படி இருக்கும்? ஓகேண்ணா, வேணுப்பிரியன். சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜில் படிச்சிருக்கேன். நான் சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் முடிச்சதுக்கு பிறகு ஹெச்என்டி ஐடி படித்தேன். இப்போ பேச்சுலர்ஸ் இன் ஐடி படிச்சு கொண்டிருக்கேன். இதை தாண்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு 3-4 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஷார்ட்டா இப்போதைக்கு. இதையும் தாண்டி வேணுப்பிரியன் நல்ல ஒரு கிரிக்கெட்டரும் கூட, ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன். இது சொல்லியே ஆகணும். இதுகிட்ட மென்ஷன் பண்ணியே ஆகணும். எப்படி போகுது? அதை அப்படியே விட்டீங்களா இல்லாட்டி இப்பயும் கண்டினியூ பண்றீங்களா? இல்லைண்ணா, கிரிக்கெட் இப்போதைக்கு விட்டாச்சு. அது சும்மா டைம் இருக்கக்குள்ளலான்னது ஒரு டைம்ல, ஸ்கூல் டைம்ல. ஒரு 4-5 வருஷமா தொடவே இல்லை. அப்படியே அதை விட்டாச்சு. போயிடுச்சு. பாக்குறதோட மட்டும் போயிட்டு இருக்கு. ஐபிஎல் என்ன சொல்லுது? ஐபிஎல் சொல்லுது, ஆர்சிபி நல்ல ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி பாப்போம், கபடி பார்க்கலாம், தெரியல பாப்போம். இந்த சினிமா ரசிகர்களுக்கு, சினிமா தெரிஞ்சவர்களுக்கு வேணுப்பிரியன் எந்த டீமோட ரசிகன், யாருக்கு சப்போர்ட் அப்படின்ற ஆர்வமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இதை பார்க்கும்போது. நான் ஐபிஎல் ஃபேன். எந்த டீமுக்கு ஃபேன் கேக்குறீங்களா? சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே ஃபேன். கடும் சோகத்துல இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப. இல்ல அப்படி இல்ல, ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போறதா. எல்லாம் முக்கியமான விஷயம். ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, எந்த விஷயமுமே நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போகணும்ன்றதுதான் உண்மை. ஓகே. வேணுப்பிரியன் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து மட்டக்களப்புல சினிமா சார்ந்த விடயங்கள்ல, சினிமாவுல இருந்தாலும், ஆனா குறிப்பிட்ட ஒரு அண்மை காலமா தான் வேணுப்பிரியனுடைய அந்த செயற்பாடுகள் பல பேரை சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முந்தி வேணுப்பிரியன் ஆரம்பத்திலேயே பல படங்கள், திசை எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்படி ஒரு குறுந்திரை படம் மற்றும் இன்னொரு படம் எடுத்து இடையில நின்ற மாதிரி நினைக்கிறேன், ரிலீஸ் ஆகல நினைக்கிறேன். அப்படி ஒரு படங்கள் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தது. ஆனா அந்த டைம் அது பெருசா பேசப்படல, பல பேருக்கு தெரியல. அந்த குறுகிய சினிமா வட்டத்துக்குள்ள இருந்தவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்தது. ஆனா மதர்லேண்ட் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறேன் வேணுப்பிரியனுடைய 2வது கம்பேக் இல்லையா? ஸ்பெல்ன்னு சொல்லலாம், 2வது ஸ்பெல். ஓகே. அது எப்படி ஆரம்பமாச்சு? எங்க இருந்து தொடங்குனது? ஸ்கூல் டைம்ல எல்லாரும் மாதிரி கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று இருந்தது. அப்படி எடுத்ததுதான். அந்த டைம்ல ஒரு ஃபிலிமை பத்தின நாலேஜ் அந்த அளவுக்கு இருந்தது இல்லை. இப்ப நம்ம ஒரு உற்சாகத்துல போயிட்டு எடுக்கிறதா, ஒரு உஷாரில் எடுக்கிறதா, மற்றபடி நம்ம பெருசா லேர்ன் பண்ணிட்டு போயிட்டு எடுத்திருக்க மாட்டோம். அப்ப அங்க நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் திசை அப்படின்னு சொன்னதான். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதுக்கு அந்த கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொஞ்சம் பாதிச்சு தானே. அது அந்த டைம்ல ஸ்கூல் டைம்ல எடுத்தது தானே. அது அந்த அளவு நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லை, அது எனக்கு தெரியும். அது கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. ஸோ அடுத்த ஷார்ட் ஃபிலிம்ல கொஞ்சம் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல டிசைட் பண்ணிட்டேன், இது நம்மளோட லைஃபுக்கு சரி வராது. ஸோ கொஞ்சம் நாள் ட்ராப் பண்ணிட்டு கரியரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டு கரியர் பார்த்ததான். பட் பர்டிகுலர்ல இருந்து வர படங்கள், ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் அந்த டைமுக்குள்ளேயும் கண்டினியூவா பார்த்து கொண்டு தான் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போனது இல்லை. பட் அது நம்மளுக்கான ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்துட்டேன். அதை தாண்டி இப்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு திடீரென்று ஒரு சும்மா ஐடியா தான் மதர்லேண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு அந்த ஸ்கிரிப்டோட இருந்திருப்பேன். நிறைய பேர்ட்ட கழிச்சிருப்பேன், செய்யற பிளான் எல்லாம் இருந்தது. சும்மா ஒரு ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம் தான் மதர்லேண்ட் ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதுல இருந்து நாங்க ஒர்க் பண்ண குரூவும் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க அந்த விஷயங்கள். ஸோ அப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணதான் அந்த 2வது விஷயம். ஸோ ஒரு சின்ன பிரேக், அதுக்கு பிறகு அந்த பிரேக்குள்ள கொஞ்சம் லேர்ன் பண்ணது, பார்த்தது, அதுகளை வச்சு கொண்டு அடுத்தது செஞ்சதுதான். ஸோ அந்த 4 வருஷ கேப் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். ஓகே. அப்ப 4 வருஷமும் நீங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் அந்த படத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மைக்குமே அது ஒரு பெரிய ஒரு பல பேரோட
வாயில முணுமுணுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் பிலிமுமே அது. நிறைய பேர் வந்து அத பேசியிருந்தாங்க. காரணம் அந்த சமகாலத்து நடப்பு அது தெளிவா பேசியிருந்தது. ஏன்னா இலங்கையினுடைய அந்த நடைமுறையால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப அது தெளிவா சொன்ன ஒரு விஷயம். எல்லாருக்குமே அது வித்தியாசமா நீங்க சொன்ன ஒரு ஷார்ட் பிலிம். மட்டக்களப்புல வந்த மற்ற குறும்படங்களோட ஒப்பிடக்குள்ள உங்களுடைய கதை சொல்லல் வந்து அந்த படத்துல வித்தியாசமா இருந்தது எல்லாருக்கும். ஒரு புதுசான ஒரு அனுபவத்த குடுத்தபடியா அது பேசப்பட்டது உண்மைக்குமே. ஆ நானும் அத எனக்கும் ரொம்ப ஒரு அட்டாச்டான ஒரு மூவி என்னுடைய பார்வையில் அது. அடுத்தது அதுக்கு கிடைத்த வரவேற்புகள் என்ன மாதிரி இருந்தது வேணும் பிரியனுக்கு? வரவேற்பு வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர்ட்ட இருந்தான் வந்தது. இப்ப நிறைய பேருக்கு அந்த படம் வந்துட்டு நான் அந்த சொன்ன விதம் சில நேரம் புரியலையான்னு தெரியல. ஒரு கொஞ்சம் பேர்ட்ட இருந்தா நான் எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு படம் ஒண்ணு எடுக்க போறோம், ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு செய்யறோம்னு சொல்லக்குள்ள நான் அதுல போட்ட எஃபர்ட்டுக்கு நான் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸை விட கொஞ்சம் குறைய தான் வந்தது. அது சம்டைம் அந்த மெட்டபர்ஸ் யூஸ் பண்ணி சொன்னதால நிறைய பேருக்கு அதுல அந்த மெயின் கண்டென்ட்டே வந்து கொஞ்சம் விளங்காம இருந்திருக்கலாம். ஸோ பட் நான் யோசிச்சது மாதிரிதான். இப்ப டிரெக்டா வந்து நம்ம கதை சொல்லக்கூடாது. உடனே ஸ்பூன் ஃபீடிங் மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் டிஃபரெண்டா செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி கொஞ்சம் சிம்போலிசம் மெட்டபர்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சிருப்பேன். ஸோ இப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்த ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் குறைவுதான். ஆனா வந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்யூனா வந்தது. அந்த வகையில சந்தோஷம். ஆனா அது எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அது எல்லாருமே அந்த ஒரு இலங்கையில நடக்கிற அந்த சமகால பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்க. அத உள்வாங்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. இந்த குருவ பத்தி சொல்லுங்க. அந்த படத்தோட குழுவினர் ஏதாவது ஸ்பெஷலா சொல்ல வேண்டிய யாராவது இருக்காங்களா அந்த படத்துல அப்படின்னு? இல்ல அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே ஸ்பெஷலா சொல்ல வேண்டியதான். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட க்ரூ கிரேஷன் அண்ணா. இப்ப இந்த ஸ்டோரி வந்து நான் ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்லி அதை ஒர்க் பண்றேன்ற ஒரு பிளான்ல இருந்து நான் ஒரு யாதும் ஐநாள் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருந்தேன். அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணப்பதான் இந்த ஸ்டோரி ஸ்கிரிப்டாவே இருந்தது. என்ன ஆல்ரெடி நான் ஸ்கிரீன் பிளேயா எழுதி வச்சிருந்ததுதான். அதை சப்மிட் பண்ணி அதை அவர் பார்த்து ஓகே சொன்னதுக்கு பிறகு சடனா நடந்தது. ஸ்கிரீன் பிளே வாட்ச் முடிச்சு ஒரு 2 நாள்ல எடுத்த ஷார்ட் ஃபிலிம் தான் அது. ஸோ கிரேஷன் அதுக்கு அக்செப்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த ஜேர்னி இப்போ வரைக்கும் இங்கே வந்து நிக்குது. அதுக்கு பிறகு சார்ல்ஸ், நான் அந்த குரூவோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன்னு பெருசா வந்து அவங்களோட பெருசா அட்டாச் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவங்களோட ஒர்க் பண்ணி. ஸோ அந்த டைம்ல ஒர்க் பண்ணதான் சார்ல்ஸ். அடுத்தது மியூசிக் வந்து அந்த படத்துக்கு கிரியேஷன் தான், எடிட்டிங் சார்ல்ஸ் தான். இதை தாண்டி அதுல மெயின் கேரக்டர் முகமது காய்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் ஒருத்தன். அப்ப அந்த ஜூனியரா இருக்கக்குள்ளேயே நான் அந்த கதையை அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவனுக்குண்டே அது எழுதப்பட்ட மாதிரி இருந்தது. அவன் வந்து அந்த ஸ்டோரியை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா கேட்டுக்கொண்டே இருந்திருப்பான். அவனுக்கே ஒரு போர் அடிச்சிருக்கேன், எப்படா எடுக்க போறான் அப்படின்ற மாதிரி தான். நான் கதையா சரி சொல்லுங்க நான் கேட்டுருப்பாரு. ஸோ அந்த ஜூனியர் அந்த படம் மட்டும்தான் என்னோட ஒர்க் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதில்லை. அவன் போட்ட எஃபர்ட்டும் வந்து அதுல ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம் தான் கிடைச்சது ஷூட் பண்றதுக்கு அந்த வீடு. அதுக்கிடையில அவனுக்கு ஒன்றுமே இல்லை, டயலாக்ஸே இருக்காது. ஃபுல்லா செலோட்டை வாயில அடிச்சுட்டு கையை கட்டி விட்டுருவான். அவன் அந்த கண்ணான் நடிக்கும், அந்த கண்ணால அவன் நடிச்சிருப்பான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல. சோ அது பெரிய தேங்க்ஸ் அவனுக்கு. அதான் நான் நினைக்கிறேன் அவரோட ஃபர்ஸ்ட் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஆமா, ஃபர்ஸ்டும் லாஸ்டும் நான் நினைக்கிறேன். இதுக்கு அவன் ஏதாவது செஞ்சாதான் 2வது. அதான். ஆனா அப்படியே அந்த படத்துல அவர் தெரியவே இல்லை. ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்ல கிரேட் ஆக்டர் இருந்து வேலை வாங்கி இருக்கீங்க அந்த அளவுக்கு. அடுத்து 2வது படம் மீன் குளம் என்ன படம் அது? எனக்கு ரொம்ப பிடிச்ச அது ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அது எப்படி உருவானது? எங்க இருந்து கதை வந்தது? அது எப்படி அப்படி ஒரு கதைய அந்த உங்களுடைய மைண்ட் வந்து தேடி பிடிச்சு இப்படி ஒரு கதை பண்ணணும்ன்ற ஒரு இது எங்க இருந்து வந்துச்சு? அந்த தோட்டம் எங்க இருந்து வந்தது? இல்ல பேசிக்கலா மலையாள படங்கள் கொஞ்சம் அந்த டைம்ல பார்க்க தொடங்கினேன். கும்பலாங்கி நைட்ஸ், அடுத்தது அங்கமாலி டைரிஸ் அப்படியான படங்கள் வந்துட்டு அவங்களோட ஊர் கல்ச்சரை வந்துட்டு காட்டுற மாதிரியான படங்களா இருக்கு ரெண்டுமே. மலையாள படங்கள் பார்க்க தொடங்க ஸ்டார்ட்ல வந்துட்டு இப்படியான மூவிஸ் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிது. ஸோ பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து கேரளாவோட லேண்ட்ஸ்கேப் வந்து கிட்டத்தட்ட பர்டிகுலரோட ஒரு லேண்ட்ஸ்கேப் தான். அப்பயே நம்மட சைட்ல இருந்து நம்மட லேண்ட்ஸ்கேப்பை காட்டுற மாதிரி ஒரு ஐடியா தான். அது ஒரு ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அது ஃபுட் என்வாரன்மெண்ட்டை பத்தி எடுத்ததான். ஸோ இப்போ ரெண்டுமே கனெக்ட் ஆகுது, ஃபுட்டை பத்தியும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுது, அண்ட் நம்மளோட ஊரை பத்தின ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் காட்டலாம், என்வாரன்மெண்ட்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டலாம்ன்ற மாதிரி தான் அதை யோசிச்ச ஒரு கதை. ஸோ அப்படி வந்ததுதான் அது. அந்த மீன் என்ற கன்செப்டை பத்தி வச்சு கொண்டு செஞ்சதுதான். ஆனா அந்த
கதையில வந்து அந்த ஒரு விஷயத்த இப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம எழுதிடலாம், வாயால சொல்லிடலாம். ஆனா ஒரு விஷுவலா காட்டுறது பெரிய டாஸ்கான ஒரு விஷயம். அதுவும் அந்த ஒரு ஸ்டோரி பர்ட்டிகுலரா அந்த ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பண்ண விதமும் சரி, அத காட்டுன விதமும் சரி, ரொம்ப ஒரு புதுசாவும் நல்லாவும் இருந்தது உண்மையா. ஏன்னு சொன்னா அவருக்கு பெரிய டயலாக் இல்ல. அவர் போறார், சாப்பிடுறார், வாங்குறார், சாப்பிடுறார், வாங்குறார், சாப்பிடுறார். கடைசியில அதுல அந்த திருப்தியின்மை என்றது இல்லாம போய், அவர் ஒரிஜினாலிட்டி நம்ம எங்க இருக்கிறோமோ, நம்ம என்ன நமக்கு பழகுன ஒரு விஷயம் தான் நமக்கு அது ஒரு திருப்திய குடுக்கும்ன்ற விஷயத்த ஒரு அழகா நீங்க காட்டியிருப்பீங்க. ஆ அவர எங்கருந்து புடிச்சீங்க? அந்த ரகுதாஸ் என்றவர. அப்படி நான் அந்த சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. அதான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவர் இதுக்கு பொருத்தமா இருப்பார்ன்றத எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓகே. அது வந்து எப்படின்னா, ஸ்கூல் டைம்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்த டைம்ல அந்த ட்ரொப்பா அந்த படம் மட்டும் சொன்னீங்க. ஐஏ அந்த ஷார்ட் ஃபிலிம் பேரு. அதுல வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. நிரோஷன் விவேக்ன்னு சொல்லி. அவர் அங்கிருந்து அந்த 5, 6 வருஷமும் என்னோட அப்படியே டச்ல தான் இருந்தவர். ஷார்ட் ஃபிலிம் எடுக்காட்டியும் கூட கண்டெக்ட்ல இருந்தவர். ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்தது கூட ஸ்டேட்டஸ் போட்டெல்லாம் பார்ப்பார். அப்ப ஒரு நாள் திடீரென்று அவர் ஃபாரின்ல இருக்கக்குள்ள கோல் எடுத்து சும்மா காய்ச்சி கொண்டு இருக்கப்பதான் என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி கொண்டு இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு செய்ய போறேன். நான் என்னன்னா அதுக்கு முதல் வந்து ஹியூமன் ஸ்மக்லிங் ஷூட் எடுத்துட்டேன். இப்ப ஹியூமன் ஸ்மக்லிங் தான் அவர் ஃபர்ஸ்டா வந்தார் எங்களுக்கு ரகுதாசன். அதுக்கு பிறகுதான் நாங்க கூழ்மறிவுக்குள்ள எடுத்தோம். சோ இப்படி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குன்னா இது மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி காய்ச்சி கொண்டு இருக்கல. எங்க அண்ணா ஒரு ஆள் இருக்காரு. நான் போட்டோ அனுப்புறேன், நீங்க ஒரு அவரோட காய்ச்சி பாருங்க. ஓகே, அவர் போட்டோ அனுப்பி பார்த்தோம். லுக் வைஸ் பாக்குறத விட நம்ம போய் கதைச்சு பார்த்தோம்னா ஒரு கேரக்டர் எப்படி இருக்கும்ன்றது தெரியும். அப்ப நேர்ல போயிட்டு கதைக்குள்ளதான் பார்த்தா இவர் அந்த கேரக்டருக்கு சூட் ஆவார். அப்ப ஆல்ரெடி நாங்க ஹியூமன் ஸ்மக்லிங் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்து வச்சுட்டோம். அப்ப அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவர்கிட்ட என்ன வேலை வாங்கலாம், என்னது கேப்பபிள் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சு கொண்டோம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல. ஸோ அப்ப இதுக்கு அவர் தான் அடாப்டா இருப்பாருன்னு சூஸ் பண்ணதான் அண்ணாட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன், கிரேஷ் அண்ணாட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன். அவரும் ஓகே சஜஸ்ட் பண்ணாரு, சூட்டபிளா இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி போனதான் அவர் ஒரு நல்ல ஆக்டர். நம்ம அவர்கிட்ட எப்படி வேலை வாங்குறோம்ன்றத பொறுத்து இருக்கு. அந்த படத்துல வந்துட்டு அவர் அந்த படத்துக்கு என்ன தேவையோ செஞ்சிருந்தார். அது உண்மைதான். கல்லை கூட நடிகனாக்கலாம், இயக்குனர் நினைச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். அவர் உண்மையாவே அதுக்கு அடாப்ட் ஆயிருந்தார். உண்மையா அது பார்க்கும்போது. அது குறிப்பா அந்த கொத்துரொட்டிய பார்க்கிறது கண்ணாடிக்குள்ளால, அதெல்லாம் உண்மையா நல்ல ஒரு சீன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட் அது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து சாப்பிடுறது, அந்த படம் ஒரு தனி ஒரு ஜென்ரலான ஒரு ஃபீல். அப்படியே பார்த்துட்டு போகும்போது ஒரு விஷயத்தையும் புரிய வச்சிரும். அப்படியே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு படம். ரொம்ப அதுக்கு கிடைச்ச வரவேற்புகள், விமர்சனங்கள் அத பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஆமா, அது கொஞ்சம் வந்தது. இப்ப எல்லா படத்துக்குமே வந்துட்டு மிக்ஸ்டா தான் வரும். கொஞ்சம் நெகட்டிவ்ன்றதை தாண்டி நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறார்கள் வந்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்ன்ற விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க. அப்படி பார்த்தவரையில 50-50 தான். இப்போ மெசேஜ் வந்துட்டு கிளியரா இல்ல, கிளவுடியா இருந்தது, அப்படியான ரிவ்யூஸ் வந்துட்டு. அப்படித்தான் நாங்க எடுத்ததை பிளான் பண்ணி எல்லாமே ஸ்போன் ஃபீடிங்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று மறைமுகமா கொடுக்கணும்ன்றதுக்காக செஞ்சதான். அப்படியான ரிவ்யூஸ் வந்தது. அண்ட் மோஸ்ட்லி அது கொஞ்சம் நல்ல ரிவ்யூ தான் வந்தது. உங்கள்ட்ட இருந்து கோலும் வந்தது. அதான் எனக்கு அதுல அந்த படத்துல ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். எனக்கு படம் பார்த்துட்டு போன் எடுத்து விஷ் பண்ற பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு. அதனால அப்படி வர கோல்ஸ்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அப்படி ஒரு 2-3 கோல்ஸ் நிறைய வந்தது. இல்ல அதுதான் வந்து உண்மையா ஒரு கலைஞனுக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு படைப்பாளிக்கு தேவையான ஒரு விஷயம். அதுதான் வெற்றியும் கூட. நம்மளுடைய ஒரு படைப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து ஒரு மறுதாக்கமா அதுல விமர்சனங்கள், கருத்துக்கள் வாரது உண்மையா வெற்றிக்குரிய விஷயம். ரைட். முதலாவது படம் நீங்க மதர்லாண்ட் பண்ணீங்க. 2வது படம் கூழ்மருவி, குளம்பான். அப்ப 2க்கு முதலாவது படத்துல என்னத்த கற்றுக்கொண்டீங்க? அத இதுல அப்ளை பண்ணீங்களா? அதுல வெற்றி கிடைச்சதா? கற்றுக்கொண்ட விஷயங்கள? அதுல முதலாவதுல இருந்து 2வதுக்கு வரைக்குள்ள வந்துட்டு எனக்கு அந்த க்ரூவோட வந்துட்டு அடாப்ட் ஆகுற ஒரு டைம் கிடைச்சது எனக்கு. இப்ப சார்ல்ஸோட ஒர்க் பண்ற இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்துட்டு இப்ப ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து ப்ராப்பரா இப்ப என்னென்ன ஷார்ட் வேணும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி எழுதி எடுத்துட்டு அப்படித்தான் போனது. இப்ப நான் ஆல்ரெடி நான் அவங்க ஜாயின் பண்றதுக்கு முதலே நான் எழுதுனதால எனக்கு இந்த ஷார்ட் வந்து இப்படித்தான் வேணும், மீடியம் க்ளோஸ் பண்ணா மீடியம் க்ளோஸ், அப்படி வைடுலாம் சொல்லி எல்லாமே ப்ராப்பரா எழுதி வச்சிருக்கோம். இந்த இதுக்கு போகக்குள்ள வந்துட்டு ஆல்ரெடி வந்து நாங்க ஒர்க் பண்ணதால எனக்கு அந்த தேவை இருக்குல்ல. இந்த இடத்துல நான் இப்படித்தான் ஷார்ட் வைக்க போறேன்ன்றது சார்ல்ஸுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்ப என்ன சொல்ற ஃப்ரீடம் ஒன்று இருந்தது ஒர்க் பண்றதுக்கு. அடுத்தது இந்த படத்துல மியூசிக் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஸ்பெஷலா என்னன்னா லைவ் சவுண்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணிருப்போம். மற்றதுக்கு வந்து டப்பிங் தான் போயிருப்போம். இதுக்கு டப்பிங்ல லைவ் சவுண்ட் போயிருப்போம். எனக்கு அந்த லைவ் சவுண்ட் போனது வந்துட்டு கொஞ்சம்
புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அடுத்தது அதே க்ரூ அண்டர்ல கொஞ்சம் ஈஸியா இருந்தது ஒர்க் பண்றது. லேர்ன் பண்ணன்றதை தாண்டி கொஞ்சம் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகலாம்னு சொல்லி அப்கிரேட் ஆகுது. ஓகே, அதுல நீங்க நான் இந்த ஒரு விஷயத்த இருக்கலாம் அப்படி ஏதாவது பண்றதுக்கு பிறகு நீங்க ரியலைஸ் பண்ணீங்களா? அதுல லைட்ஸ் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் மாதிரி. அதுவும் ஒரு வந்து இப்ப லாஸ்டா வந்து இருக்கும்னா அதுல இருந்து ஒரு குப்பி விளக்குல இருந்து அடுத்த இன்னொரு விஷயம், ரேடியோ வந்து போட்ட உடனே பாட்டு கேட்கும். சரியா அந்த மூமெண்ட்ல வந்துட்டு அவர் அந்த ரேடியோ ஆன் பண்ண உடனே சரியா அந்த பாட்டு டைமுக்கு போற மாதிரி இருக்கும். அடுத்தது லைட் வந்துட்டு ஒரு குப்பி விளக்கு வச்சிருப்பாரு, அந்த மேல இருந்து லைட் வரக்குள்ளேயும் குப்பி விளக்கு வச்சாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அப்படி. அது மட்டும் கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் மிஸ்டேக் தான் இருந்தது. ஸ்டோரி வைஸ் வந்து நான் கன்வின்ஸ் ஆகல. என்ன சொன்னாலும் நான் எடுக்க போன ஸ்டோரி தான், அதால நான் எப்படி எடுக்க நினைச்சனோ அதை எடுத்தேன். அந்த வகையில அது ஓகே. ஓகே, அடுத்த படம் வந்து குளுக்கோஸ் நினைக்கிறேன், 3வது படைப்பு. பல மாற்றங்களை, பல நல்ல பல கருத்துக்களை, பல பேர்ட்ட பலப்பட்ட தாக்கமான விஷயங்களை கொண்டு வந்த ஒரு படம் குளுக்கோஸ் என்று நினைக்கிறேன். அது நீங்க இன்னும் பப்ளிக்கா நீங்க போடலாம், நான் லிங்குக்குள்ளால போய் பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்காது. நான் நிறைய பேரோட கதைச்ச மட்டும் அந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குமையா. நிறைய பேர் வந்து அதோடைய ஸ்கிரீன் பிளேய வந்து பெரிதா பாராட்டினாங்க, நல்ல விதமா சொன்னாங்க. 1வது படம், 2வது படம், 3வது படம், அந்த மாற்றம், அந்த முன்னேற்றம் எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, அது உண்மையில ஹாப்பி தான். இப்ப ஒரு ஃபிலிம் அப்படின்னு பார்க்கக்குள்ள இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு போன உடனே நம்ம ஒரு பெரிய விஷயத்துல கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. என்ன இப்ப எல்லா விஷயம் இப்ப இது வந்து நான் காசு போட்டு இப்ப எந்த செலவுல எடுக்கல, இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து தான் எடுக்கிறேன். ஸோ போன உடனே ஒரு பெரிய விஷயத்த செய்யணும்னா அதுக்கு முதல் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் செஞ்சு ப்ரூவ் பண்ணிருக்கணும். ஸோ அது கூழ்மருவி குழம்புலேயே வந்துட்டு ஒரு சின்னதா ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைட்ல போகல வந்துட்டு கொஞ்சம் இப்ப ஏற்கனவே செஞ்சது வந்து ஒரு கேரக்டரை வச்சு கொண்டாந்து செஞ்சிருப்போம். பெருசா வந்துட்டு போயிருக்க மாட்டோம். இப்ப ஒரு கேரக்டர் மட்டுமே செஞ்சு இங்க வந்துட்டு ஒரு 4-5 கேரக்டர் வர மாதிரி அப்படின்னு கொஞ்சம் ஸ்கேல் பெருசாயிரு. ஸோ அப்படி பெருசானதான். அண்ட் டயலாக்ஸ் நிறைய எழுத தொடங்கினேன். மற்றதுகள்ல வந்துட்டு டயலாக்ஸ் வந்துட்டு பெருசா இருக்காது. ஹீரோ வந்து ஆக்டர்ஸ் வந்துட்டு கதைக்கவே மாட்டாங்க, 1-2 டயலாக்ஸ் தான் இருக்கும். இதுல வந்து டயலாக்ஸ் எழுத வேண்டியது. ஸோ இதுக்கு போட்ட எஃபர்ட் வந்துட்டு கொஞ்சம் பெருசுதான் மற்ற படங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூட. ஸோ அப்படி செஞ்சதுதான். அண்ட் ஸ்கிரீன் பிளே வந்து இப்ப ஆல்ரெடி நான் படங்கள் பார்த்துட்டு ஒரு படத்துல இருந்து ஒரு ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்குன்னா நான் அதை டிக் பண்ணி வச்சிருவேன். இப்ப இது வந்து இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல அடாப்டட் ஸ்கிரீன் பிளே தான். கஸ்பர்னோ அப்படின்னு ஒரு ஆள் எடுத்த படம் அது. அது வந்து இப்படித்தான் இருக்கும், ரிவர்ஸ்ல தான் போகும். அந்த படம் நிறையவே பாதிச்சது எனக்கு. என்ன இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஒரு கேரக்டர் மோனிகா பெலூசியா காட்டக்குள்ள வந்து அவ மேல இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் அது பின்னால போகக்குள்ள விட ஃபர்ஸ்ட் சீன் வரக்குள்ள வந்து அவ மேல இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து வித்தியாசமா இருக்கு. அந்த ரைட்டிங்கே வந்து ஒரு பாக்குறதுக்கு எங்கேஜிங்கா இருக்கும். இப்ப நான் அந்த இதை வந்து வச்சிருப்பேன் எப்பவுமே, ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி வரக்குள்ள நம்ம இதை அப்ளை பண்ணி பாக்குறதுன்னு சொல்லி. ஸோ எனக்கு இந்த கதைக்கு வந்துட்டு அந்த ஸ்கிரீன் பிளே வந்து யூஸ் பண்ணா நல்லா இருக்க மாட்டேங்குது. அதுக்கேற்ற மாதிரி ரைட்டிங்ல மெனக்கெட்டதான், அந்த ஒரு பிளாட்டை வச்சிருந்தா அதை டெவலப் பண்ணதான். ஸோ இந்த படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கொஞ்சம் எஃபர்ட் கூட போட்டிருப்போம் மற்ற படங்களை விட. ஓகே, இது வந்து வளமையான ஒரு கதை, எல்லாரும் எடுக்கிற ஒரு விஷயம். அந்த இது அதை நம்ம செய்ய போறோமே, அதுக்கு இப்படி சொல்லுவாங்க எல்லாரும், இது வளமையா செய்யற விஷயம் தானே சொல்லுவாங்களே என்ற அந்த ஒரு பயம் இருந்ததா? இல்லாட்டி உங்களுடைய ஸ்கிரீன் பிளேல இல்லாட்டி உங்களுடைய மேக்கிங்ல உங்களுக்கு நம்பிக்கை ஆரம்பத்திலே இருந்ததா? இல்லாட்டி படம் ஆரம்பத்திலே இருந்தது. ஆரம்பத்திலேயே அப்ப ஒரு துணிவோட தான் நீங்க பிளான் பண்ணி தான் இறங்கிருக்கீங்க? பிளான் பண்ணி தான் செஞ்சது. அதோட ஸ்டோரி நீங்க சொன்ன மாதிரி தான், ஸ்டோரியும் வந்துட்டு அது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். அடுத்தது இப்ப அந்த ஸ்டோரி வந்து இப்ப நார்மலா இந்த ட்ரக்ஸை பத்தி காட்ட போக்குல வந்து ட்ரக்ஸை கன்சியூம் பண்றவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை படி தான் நிறைய சொல்லுவாங்க. இப்ப அத விக்கிறவங்களோட சைட்ல இருக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு பெருசா காட்டியிருக்காங்க. பட் அந்த அளவு எஃபெக்டிவா இல்ல. இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதான் நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிளாட் தான். ஸோ இப்ப குற்றமே தண்டனை மாதிரி தான். இப்ப நம்ம என்ன குற்றம் செய்யறோமோ அதான் நமக்கு தண்டனை. அது ஒரு நார்மல் பிளாட் தான். அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம்ன்றதெல்லாம் இருந்தது. அப்ப எனக்கு அந்த ரிவர்ஸ் அப்போட அந்த ஸ்கிரீன் பிளே நான் லீனியரா இருக்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபிடன்ட் இருந்தது. ஸோ அதை நம்பி இறங்கினதான். ஓகே, அடுத்தது வேணுப்பிரியன் எந்த இயக்குனரோட ரசிகன்? கொமன்னா நிறைய பேர் இருப்பாங்க சினிமாக்காரங்க. இப்ப பாலசரியோட கைக்குள்ளேயும் பாலசரி சொன்னது யாருக்கண்டு இல்லை, எல்லாரையும் சினிமா ரசிக்கிறேன்னு சொல்லி. ஆனா நான் ஒரு ஆள் வந்து எப்படியுமே கொஞ்சம் அந்த லிஸ்ட்ல முன்னுக்கு நிப்பார், ஒரு மட்டம் ஒரு பாயிண்டாவது முன்னுக்கு நிப்பார்ல, அப்படியான ஒரு அப்படி அந்த இயக்குனர், அந்த படைப்பாளி மிஷ்கின்.
எஸ்கேன் தமிழ் சினிமாவில் பிடிச்சிருக்கு. ரைட். அடுத்த முக்கியமான கேள்வி, உங்களோட பேக்ரவுண்டை பார்த்தாலே வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. புத்தகங்கள் வாசிக்கிறாள், புத்தகங்களை ப்ரமோட் பண்றாள் எனக்கு தெரிஞ்சு. பல புத்தக குரூப்புகள்ல நீங்க மெம்பரா இருப்பீங்க. போய் அந்த லிங்குக்குள்ளால போய் பார்த்தாலே தெரிஞ்ச ஒரு நம்பர்ன்னு சொன்னா வேறு பெரிய நம்பர் ஒன்று காட்டும். ஸோ இந்த ஆர்வம் எப்ப ஆரம்பத்துல இருந்து இருந்ததா இல்லாட்டி இடையில ஆரம்பிச்சதா? இடையில ஆரம்பிச்சதான், லாக்டவுன்ல இருந்தேன். லாக்டவுன் வந்துட்டு வீட்டுல பூட்டி வச்சுட்டாங்க, என்ன செய்யறேன்னு தெரியா. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து போன் யூசேஜை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் புக்ஸ் ரீட் பண்ண தொடங்கினான். அப்ப அந்த டைம் ஃபுல்லாவே விட்டு இப்ப புக்ஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி இந்த சினிமா சைட்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு புக் தான் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒன்றிலேயே வந்துட்டு நல்ல புக்கா சூஸ் பண்ணதால, ஃபர்ஸ்ட் புக்கே நல்ல புக் சூஸ் பண்ணதால அப்படியே கண்டினியூவா போய் கொண்டிருக்குது. அண்ட் அப்படித்தான் வாசிக்க தொடங்க. இப்ப வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு, முதல் வாசிக்கிற மாதிரி இல்லை, வாசிக்கிற மாதிரி டைம் இப்ப இருக்குல்ல, பட் ஸ்டில் வாட்ச் கொண்டான் இருக்கு. ஓகே. அந்த புத்தகம் வாசிக்கிறதும் நாவல்கள் வாசிக்கிறதும் கதை எழுதுதலுக்கு இல்லாட்டி திரைக்கதை எழுதுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நன்மை பயக்கிற விஷயமா, எந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஒரு இதை கொண்டு வருது? ஏதாவது எனக்கு வந்துட்டு அதுல வந்து கேரக்டர்ஸ் இருக்கு. இப்ப ஒரு புக்ஸ் வாசிக்கக்குள்ள வந்துட்டு அதுல வர கேரக்டர்ஸ் வந்து நம்ம கதை எழுதக்குள்ள வந்துட்டு நம்மளோட வாழ்ந்த இல்லாட்டி நம்ம பழகின ஆட்கள்ற கேரக்டர்ஸ் வந்து நல்லா இருக்குன்னா அதோட ஆர்க்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் ஒரு ஸ்டோரியில. அது மாதிரி இப்ப நம்ம பார்க்காத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியான ஸ்டோரிஸ் வந்துட்டு, அப்படியான ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து புக்ஸ்ல இருக்கும். ஸோ இப்ப நம்ம ஒரு டயலாக் எழுதுக்குள்ளயோ இல்லாட்டி ஒரு கேரக்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்குள்ளயோ நம்ம அங்க இருக்கிற இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதை தாண்டி எனக்கு இப்ப புக்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்து ஷார்ட் பிலிம் செய்யறது, இப்ப படம் எடுக்கிறது வந்து எனக்கு அந்த அளவு சூட்டபிளா இருக்க மட்டும் தெரியல. ஏன்னா புக்ஸ்ல இருக்கிற ஸ்டோரிஸ் வந்துட்டு பெரிய ஸ்டோரிஸா இருக்கும். அது நம்ம டச்சே பண்ணி இல்லாத அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்பாற்பட்டதா இருக்கு. நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள், கதை எழுதக்குள்ள டயலாக்ஸ் எந்த அளவு எங்கேஜிங்கா வச்சு கொள்ளலாம், எப்படி பிஹேவ் பண்றாங்க, அப்படியான விஷயங்கள் வந்து வாசிச்ச மட்டும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. இந்த உங்களுடைய இயக்கம் தாண்டி, திரைப்பட குறும்பட இயக்கம் தாண்டி மற்ற துறைகள்ல மற்ற இதுகள்லையும் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பல படைப்புகள்ல உங்களுக்கு பின்னால வசனம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அனுபவம் அவங்களோட ஒர்க் பண்ணது? இப்ப ஷார்ட் பிலிம் ஸ்டார்ட்ல இருந்து யாதுமா என்னால் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன். ஒமேகாவில தான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு பார்ட் வந்து ரைட்டிங் போர்ஷன் ஒன்று எனக்கு கிடைச்சது. அதுல வந்து ஒரு 2 பேரலல் ஸ்டோரி லைனா தான் போகும். அதுல ஒரு ஸ்டோரி லைன்ல வந்துட்டு நான் ஃபுல்லா இருந்து எழுதக்கூடிய மாதிரி ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சது. டயலாக்ஸ் மட்டும் எழுதினேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிறைய இதுல வந்துட்டு ரைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி அஸ் க்ரூவா ஒர்க் பண்றதுதான் கூடுதலா ரைட்டிங் போர்ஷன் தான். அப்படி நான் ஒரு ஆல்ரெடி படத்துக்கு ஒர்க் பண்றேன்டா கூடுதலா ரைட்டிங்ல தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. அடுத்து என்ன கைவசம் இருக்கு? ஏதாவது ப்ராஜெக்ட் போய்கொண்டிருக்கா? இல்லாட்டி மிக விரைவில் ஒரு முழுநீள திரைப்படத்தை வேணுப்பிரியன்று எதிர்பார்க்கலாமா? முழுநிலை திரைப்படம் இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்தது ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் ஒன்றுல கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் பிலிம்ஸ்ல ஒரு ஷார்ட் பிலிம் வந்து ரெண்டுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முழுநிலை திரைப்படத்துல ஆந்தாலஜி ஃபிலிம் ஒன்றுல வந்துட்டு ஒரு போர்ஷன் வந்து நான் டிரெக்ட் பண்றதா இருக்கும். அப்டேட் வந்து கூடி சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். அதுக்கான ஒர்க் போய் கொண்டிருக்கு. வாழ்த்துக்கள் வேணுப்பிரியன். குளுக்கோஸ் வந்து எவ்வகையான ஃபெஸ்டிவல்கள்ல அது இதுவரைக்கும் ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விருதுகள் எடுத்திருக்கு, என்னென்னத்துல செலக்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதனால் இருக்கும். விருதுகள் வந்து இது வரைக்கும் அது வின் பண்ணல. மேக்சிமம் போனது என்ன, நேஷனல் யூத் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லாஸ்ட் இயர் நடந்ததுல ஃபைனலிஸ்டுக்கு ஃபைனல் 20க்குள்ள வந்து போனது. அதான் அதுக்கு கிடைச்ச ஒரு அதிக அங்கீகாரம். அதை தாண்டி அஜெண்டா 14ல ஒஃபிஷியல் செலெக்ஷன், ஜெஃப்னா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒஃபிஷியல் செலெக்ஷன், கேரளா ஷார்ட் ஃபிலிம் அடுத்தது கலகாரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒஃபிஷியல் செலெக்ஷன் தான் கிடைச்சிருக்கு. பிளேஸ்மெண்ட் ஒன்றும் இது வரைக்கும் வைக்கல. இன்னும் 2-3 அனுப்பி இருக்கோம். இன்னும் அதுக்குரிய ரிசல்ட்ஸ் வந்து வரல. ஓகே. நிறைய பேர் தெரிகிற கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அவங்க எங்க இருந்து தேடி பிடிக்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் எங்க இருந்து வருகுது அப்படின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு. அது முணுமுணுத்து என்ற காதுக்கும் வந்திருக்கு. இப்ப அவங்களுக்கு நீங்க பதில் சொல்றது என்று சொன்னால் என்ன ஒரு அட்வைஸ் நீங்க சொல்லுவீங்க? அட்வைஸ்ன்றதை தாண்டி அவங்கள்ட்ட தேடல் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறது வந்துட்டு ஈஸி. இப்ப ஃபிலிம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. நம்ம அங்க போனோம்னாலே நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நம்மளோட பட்ஜெட் எவ்வளவு, எப்படியான ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு
அனுப்ப போறோம், எத்தனை நிமிஷத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு பெரிய ஒரு களஞ்சியமே இருக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அது மட்டும் இல்லாம நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ற வெப்சைட்ஸ் இருக்கு. ஃபெஸ்ட் ஹோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்க கூகுள்ல சும்மா சர்ச் பண்ணாலே முதலாவது வர போறதே அதான். இப்ப அதுல நம்மளோட படத்தை அப்லோட் பண்ணி நம்ம லொக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறது. அப்படித்தான் அனுப்புறது. காசு கட்டி பே பண்ணி அனுப்பக்கூடிய மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் இருக்கு. ஃப்ரீயாகவும் அனுப்பலாம். இப்ப நம்மளோட வசதியை பொறுத்து அதை அனுப்பி கொள்ளலாம். ஓகே. நீங்க முக்கியமான ஒரு நல்ல ஒரு கருத்து வந்து சொன்னீங்க. தேடல்ன்றது உண்மையா இல்லாம இருக்கு அப்படின்றது. படைப்பாளிகளுக்குமே தேடல்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் தேவை அப்படின்றது கூட. சோ வேணுப்பிரியனுடைய தேடல்கள் எந்த வகையில இருக்கு? உதாரணம் புத்தகங்கள் ஊடாக நீங்க நிறைய நாலேஜை கெயின் பண்ணி கொள்றீங்க. அதையும் தாண்டி இந்த சினிமாவை நீங்க டெவலப் பண்றதுக்கு, இந்த சினிமா ஸ்கில்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு செல்றதுக்காக எந்தெந்த வகையில உங்களுடைய தேடல்கள் இருக்குது? எந்தெந்த பரிமாணத்துல இப்ப உங்களுடைய தேடல்கள் போய்கொண்டிருக்கு? ஸ்டார்ட்ல வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தது வந்துட்டு யூடியூபே போதும். யூடியூப்ல வந்து ஒரு டிரெக்டர்ஸ் இன்டர்வியூ இல்லாட்டி ரவுண்ட் டேபிள்ஸ் பார்த்தோம்னாலே நிறைய நாலேஜ் எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தான் பாக்குறது. இப்ப கூடுதலா இன்டர்வியூஸ் தான். அப்படி இல்லாட்டி ஸ்டூடியோ பைண்டர்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல யூடியூப் சேனலும் இருக்கு. சினிமாவை பத்தின A to Z எல்லாமே வந்து அங்கேயே வந்து இருக்கும். இப்ப நம்ம ஒரு கம்போசிஷன், ஷார்ட் கம்போசிஷன் எப்படி யூஸ் பண்றது அது மாதிரி ஸ்டூடியோ பைண்டர்ல எல்லாமே இருக்கும். இப்ப அது ஒன்று. இப்ப அது இல்லாம இப்ப வந்து ஆன்லைன்ல ஒர்க் ஷாப்ஸ் வந்து நிறைய நடக்குது. இப்ப ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்குரிய ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய இந்தியாவில இருந்தே செய்யறாங்க. இப்ப நம்ம இந்தியா போகணும் இல்ல ஒரு விஷயத்துல லேர்ன் பண்றதுக்கு. இங்க இருந்தே நம்ம அதை ஒரு கொஞ்சம் காசு, சின்ன காசை கொடுத்தே நம்ம அதை ஆன்லைன்லயே நம்ம படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்படித்தானே இந்த தேடல். ஓகே. இதுல இருந்து நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து நான் ஒரு கேள்வி வரேன். பொதுவா மட்டக்களப்புலையும் சரி, இலங்கையிலையும் சரி, தமிழ் சினிமா படைப்பாளிகள் அவங்களுடைய அதிகபட்ச வெற்றி அப்படி என்று நினைக்கிறது இலங்கையில் ஒரு படத்தை பண்ணிட்டு இந்தியாவுக்கு போறது. இந்தியாவுல போய் ஒரு படத்தை பண்ணிடணும். பண்ணுனா தாங்கள் ஒரு சாதித்த ஒரு கலைஞர்கள், ஒரு படைப்பாளி ஆயிரும் அப்படின்னு சொல்லி. இதை நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? இது ஆரோக்கியமானதா? இல்ல இதை குறித்து உங்களுடைய கருத்து? இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, இப்ப என்ன வச்சுக்கொண்டே சொல்றேன். இப்ப எந்த கரியர் வந்து நான் சினிமாவா வந்து நான் சூஸ் பண்ணல. அது அது எனக்கு அது வேற வேற ரீசன் இருக்கிறதால வந்து இது நான் ஒரு பார்ட் டைமா எனக்கு டைம் இருக்கக்குள்ள செய்யற ஒரு விஷயமா தான் பாக்குறேன். அப்படி இருக்கக்குள்ள வந்துட்டு நான் இந்தியாவுக்கு போய் அதை ஃபுல் டைமா வந்துட்டு கண்டினியூ பண்ணணும்ன்ற ஐடியா வந்து எனக்கு இருக்குது. ஆனா இங்க பர்டிகுலர் இருக்கிற நிறைய பேர் வந்து அதான் என்னோட கரியர், நான் வந்து அங்க போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு இடத்துல வந்து வரணும் இந்தியாவில் அப்படின்னு ஒரு எய்மோடி இருக்கிறவங்க வந்து அது போய் செய்யலாம். அதை தாண்டி இங்கேயே இருந்து நம்ம நம்மளோட ஃபிலிம்ஸை, நம்மளோட சினிமா நாலேஜை வந்து லேர்ன் பண்றதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம இங்கேயே படம் செஞ்சு நம்ம வெளியில போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. வெளியில மீன்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்முக்கு வந்து நம்மளோட படத்தை கொண்டு போறது, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கொண்டு போறது இங்க இருந்தே செய்யலாம். அங்க இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களும் எல்லா வளங்களும் இங்க இருக்கு. அதனால நம்ம இங்க இருந்தே அதை செய்யக்கூடியதுன்றது என்ற ஒரு கருத்து. ஓகே. நான் கேட்ட கேள்வி எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு நடிகனா நான் இந்தியாவில போய் நடிக்கணும், இந்திய திரைப்படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணாலும் சரி நான் வந்துடணும்ன்றதை தாண்டி, நான் சொல்ற ஒரு திரைப்பட இயக்குனரா நிறைய பேருக்கு இருக்கிற இது இந்தியாவுக்கு போய் அசிஸ்டண்டா இருந்து நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து ஒரு இயக்குனரா வருவோம் அப்படி என்ற எண்ணம் தான் நிறைய இயக்குனர்களுக்கு இருக்கு. இப்ப மட்டக்களப்புலையும் சரி, இலங்கையை பொறுத்தளவுலையும் சரி. ஆனா நான் பாக்குறது எப்படின்னு சொன்னால், ஏன்னா நம்ம இலங்கையில அதை நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. எங்களுடைய அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம இலங்கையில கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல படம் எங்க இருந்தாலும் ஓடும், எங்க இருந்தாலும் பார்ப்பாங்க. அப்ப நல்ல படத்தை நம்ம இங்க இருந்து செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தனிப்பட்ட கருத்து என்னோடது. அப்ப நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்தியாவுல போய்தான் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிய உருவாக்கி அதுக்குள்ள நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொள்ளணுமா? அப்படி இல்ல இங்கவே வந்து நம்ம அதுக்கான விஷயங்களை நம்ம உருவாக்கலாம், அதுல வெற்றி பெறலாம்ன்றத நம்புறீங்களா? அது இன்னும் எத்தனை வருஷத்துல சாத்தியமாகும்? இங்க இருந்து உருவாக்கலாம், இல்லன்னு இல்ல. இப்ப எல்லாரும் யோசிக்கிறப்ப சின்னல இருந்தே வந்து இப்ப நம்மட படத்தை கொண்டு தியேட்டர்ல போட்டா பார்க்க வர ஆக்களை விட இந்தியாவில இருந்து ஒரு படம் இருந்தா பார்க்க வரதான் வந்து கூட இருக்கும். அப்ப அவங்களுக்கான அந்த ரீச் வந்து இந்தியாவுக்கு போனா வந்து கிடைக்கும்னு நினைக்கிறது வந்து பிழையான ஒரு கருத்து இல்ல. அது சரிதான் அவங்க யோசிக்கிறது. ஆனா இங்க இருந்து நம்மட சினிமா வந்து நம்ம உருவாக்கலாம். ஏன்னா அவங்க இங்க இருந்து செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு இன்கம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்மட வேலையை முழுநேர வேலையை வந்து விட்டுட்டு, நம்ம படிச்ச படிப்புக்கான வேலையை விட்டுட்டு இங்க வந்துட்டு நம்ம சினிமாவுக்குள்ள இறங்கி சேவுக்குள்ள வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கையிலயோ இல்லாட்டி ஒரு கரியர்லயோ வந்து சக்சஸ் ஆகலாம்ன்ற விஷயம். அதே இது இப்பவே இந்தியாவுக்கு போயிட்டு அவங்க செய்ய தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும், சேலரி என்ற விஷயம் வந்துட்டு கொஞ்சம் அங்க பெருசா கிடைக்கும். இங்க வந்து அதுக்கான உடனடி தீர்வு வந்து இங்க இல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 2014 இருந்து 2024 வந்து மட்டக்களப்புல இருக்கிற சினிமாவோட வளர்ச்சி வந்துட்டு பெரிய ஒரு வளர்ச்சியா இருந்திருக்கு. சோ இப்போ 2024 இருந்து ஒரு 34 இடையில கட்டாயம் அந்த அளவுக்கு வளர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கை கொண்டு எனக்கு இருக்கு. சோ அந்த டைம் வரக்குள்ள
நம்ம இங்க இருந்தே நம்ம படம் எடுத்து இங்கே வந்து சக்சஸ் ஆகலாம் இருக்கேன். ஓகே, அடுத்தது இப்ப நீங்களும் உங்களுடைய குழுவும் வந்து அந்த தேடல் என்ற ஒரு விஷயத்துல மும்முரமா இருக்கிற ஒரு குழு, ஒரு இயக்குனர் நீங்க, எனக்கு தெரியும். சோ இப்ப சினிமா எடுக்கிறோம், அதை போட்டு காட்டுறோம், அப்படியே போயிருது. அதை எந்த மாதிரியான விஷயத்துல ஒரு வியாபாரமாக்கலாம் அப்படியான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டா நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன? அட்வைஸ்ன்றது தாண்டி நாங்க செஞ்ச விஷயத்த சொல்றோம். இப்ப நாங்க வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முதலே பிளான் பண்ணிட்டோம். இனிமேல் யூடியூப்ல வந்துட்டு எந்த ஷார்ட் பிலிமே அப்லோட் பண்றது இல்ல. யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இப்ப ஃப்ரீயா ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு பார்த்துட்டு போற மாதிரி நான் இனி படம் வந்துட்டு அப்லோட் பண்ண போறது இல்லை, காட்சிப்படுத்த போறது இல்லைன்ற டிசைட் பண்ணிட்டோம். அப்படி இருந்து தேடல் தான், அப்படி தேடின ஒரு தேடல் தான் வந்து கடைசியா குளுக்கோஸ் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப ரீசன் என்னன்னு பார்த்தா, நம்ம வடிவ ஒரு சித்திரம் கொண்டு கட்டிட்டு ரோட்ல கொண்டு போயிட்டு வச்சோம்னா 100 பேர் பார்த்துட்டு போவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கூர்ந்து கவனிக்கிறது வந்து ஒரு 5 பேரா தான் இருப்பாங்க. மிச்ச 95 பேரும் ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. அப்ப அது வந்து கஷ்டப்பட்டு கீழே ஒரு ஆர்டிஸ்டுக்கு கொடுக்குற வேல்யூ இல்லை. ஸோ நம்ம அந்த வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்டா ஒரு மியூசியத்துல நீங்க பே பண்ணி வந்து பார்க்கணும்னு வச்சா பே பண்ணிட்டு, அதாவது வரணும்னு நினைக்கிறவன் பே பண்ணி வருவான், வந்து அதை வேல்யூ பண்ணி பார்ப்பான். ஸோ அந்த விஷயத்துக்கு யோசிச்சுட்டு தான் யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ வந்து நீ ஃப்ரீயா வந்து நம்மளோட படங்கள் காட்சிப்படும் உண்டு. ஆன்லைன் ஸ்கிரீனிங் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு தியேட்டர் ஸ்கிரீனிங் பண்ணணும்ன்ற டிசைட் பண்ணிட்டு தான் தேடினாங்க. தேடி இப்ப நிறையவே இருக்கு. இப்ப நம்ம படத்துல ஒரு ப்ராஃபிட்டோ சரி இல்லாட்டி நம்மளோட படத்தை வேல்யூவோ வந்து காட்டுறதுக்கு வந்து நிறைய இருக்கு. ஒன்று தியேட்டர் ஸ்கிரீனிங் இல்லாட்டி இப்படி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய இருக்கு, அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஸோ காசு அப்படின்றத தாண்டி நம்மளோட படைப்புக்கான இம்பார்ட்டன்ட்டை வந்து நம்ம தான் ஏற்படுத்தி கொள்ளணும்ன்ற மாதிரி யோசிக்கிறேன். இந்த ஒரு வே தான். அந்த சோஷியல் பிளாட்ஃபார்முக்கு வந்து அந்த புது ஓடிடி நினைக்கிறேன், ஓடிடி இல்லையா விளங்கலன்னா, நீங்க போட்டிருக்கிறது வந்து ஓடிடி சேனல் ஒன்ல, அதை வந்து எப்படி நம்ம ரீச் பண்றது? அது அதுக்கான ரெக்கமெண்ட் என்ன? அவங்க என்னென்ன எதிர்பார்க்கறாங்க? இப்ப சாதாரணமா மட்டக்களப்புல செய்யற ஒரு படத்தை கொண்டு போய் இப்ப நீங்க ஒரு செய்யற ஒரு டீமுக்கு நீங்க அட்வைஸ் பண்றேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஒரு தேவைப்பாடு இருக்கும்? அவங்களுடைய குறும் திரைப்படத்தை கொண்டு அந்த ஓடிடில போட்டு அவங்க தங்களுக்குரிய குறும் திரைப்படத்துக்கான ஒரு வருமானத்தை அதுல பெற்றுக்கொள்றதுக்கு. ஆமாண்ணா, அது வந்து இப்ப ரிக்வயர்மெண்ட் என்னன்னு சொல்லி அவங்க அதுல மென்ஷன் பண்ணல. இப்ப நாங்க வந்துட்டு தேடினாங்க, தேடி இப்ப என்னென்ன ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னு தேடி ஒரு 5 ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீமிங் வந்து நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம். இப்ப கிடைக்குமா கிடைக்காதான்ற எல்லாம் தெரியல. அந்த படத்தை வந்து நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம். அதுல 2 வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 3 வந்துட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நாங்க செலக்ட் பண்ற முடியும். ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருந்தது அந்த டைம்ல. அந்த மற்ற 2ஐயும் கம்பேர் பண்ணக்குள்ள வந்து இதர டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாகவும் இருந்தது, அவங்களோட கண்டிஷன் வந்து ஃபிளெக்சிபிளாகவும் இருந்தது. இப்ப எப்படின்னு பார்த்தப்ப நாங்க அதுல மூவி சயின்ஸ் சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் அதை ரிலீஸ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு வந்து போன உடனே வந்து அவங்களோட நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து வாட்ச் மை ஃபில்ம்ன்ற டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த மூவி வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப மூவியை வந்து சப்மிட் பண்ணிட்டோம். இப்ப ஒரு கூகுள் டிரைவ் நினைக்கிறேன், கூகுள் டிரைவ்ல வந்து போட்டுட்டு நம்ம அதை சப்மிட் பண்ணி அவங்க அந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு ஓகே சொல்லுவாங்க, நாங்க இதை ஸ்கிரீன் பண்றதுக்கு நாங்க அக்செப்ட் பண்றோம், நீங்க உங்களோட பதில வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்ல நம்ம எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அனுப்புனதுக்கு பிறகு அவங்க ஒரு டேட் அண்ட் பிரைஸ் வந்து நம்மளோட கழிச்சு டிஸ்கஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணதுதான் இது. இதை தாண்டி ரிக்வயர்மெண்ட்ஸ் எங்களுக்கு இப்படித்தான் இருக்கணும், இந்த கண்டென்ட்ல தான் இருக்கணும், இந்த குவாலிட்டியில தான் இருக்கணும் அவங்க கேட்கல. ஸோ நாங்க சும்மா அனுப்பினதான் அது சக்சஸ் ஆகிட்டு. இப்போ மற்ற பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஆனா என்னன்னா அவங்க வந்துட்டு இப்ப இனிஷியல் அவங்கள்ட்ட பேமெண்ட் கேட்க தொடங்கினாங்க. இப்போ அப்படி இருக்கு. இதுல வந்து எந்த விதமான பேமெண்ட்டுமே நாங்க கொடுக்கல. வாரத்துல 70% ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு. இப்போ ஒரு படம் வந்து 100 ரூபாண்டா 30 ரூபா அவங்களுக்கு, 70 ரூபா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதால எங்களுக்கு எந்த பக்கம் போனாலும் அது வின் தானது. நம்ம காசை செலவழிக்காம நமக்கு ஒரு படத்தை பார்க்கறதுக்கு 70 ரூபா வருதுன்னா அது ப்ராஃபிட் தான். இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லா இருந்ததால நாங்க இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணோம். அப்படி நிறைய இருக்கு. ஓகே, நான் நம்புறேன் இந்த வீடியோவை, இந்த நேர்காணலை பார்த்துட்டு இருக்க இல்லாட்டி பார்க்க போற குறும்பட படைப்பாளிகளுக்கு வந்து இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் என்று நம்புறேன். என்ன சொன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்க, யூடியூப்ல போடுறாங்க, அது என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. சில யூடியூப் சேனல் வந்து அவங்களோட சேனல்ல போடுறதுக்காக 10,000 20,000 ரூபாய் கொடுத்து அதை வாங்குறாங்க. ஆனா அதுக்கான செலவு, அவங்க செலவழிச்ச தொகை வந்து பெருசா இருக்குது. ரைட், அப்படியே வரும். குளுக்கோஸ் வந்து வருமானத்தை பெற்றுக்கொண்டு நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயக்குனரா உங்களுடைய தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை எடுத்து கொடுத்துட்டீங்களா? குளுக்கோஸ் வந்து கேட்டா இன்னும் எடுத்து கொடுக்கலன்னா நான் சொல்லுவேன். இப்ப நாங்க ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி தான் எடுத்தோம். ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு இந்த விதமான பிரைஸ் அமௌண்ட் வந்து இப்ப வரைக்கும் கிடைக்கல. பிளாட்ஃபார்ம்ல வந்த அமௌண்ட்டும் வந்துட்டு நாங்க செலவழிச்ச காசை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணல. ஒரு 30% 35% தான் வந்திருக்கு, ஆனா 100% வரல.
இப்ப எப்பவும் வந்துட்டு நம்ம படம் எடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகுதான் அதுக்கான ரெவென்யூ வந்து கிடைக்கும் நார்மலாவே. இப்ப ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்புவோம், அனுப்பி அது உடனே வந்து அதுக்குரிய ப்ராஃபிட் கிடைக்காது. அதாவது ப்ரொடியூசருக்கு வந்து அது தெரியும் ஆல்ரெடி. ஸோ அதனால வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம், அதுக்கான ஒரு சமயம் வரும். ஓகே. அடுத்த கேள்வி. இப்ப நான் அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருந்தேன் இல்லையா உங்கள்ட்ட. அப்ப இத நீங்க வந்து அவங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்க குடுக்கிறதா இருந்தால் பப்ளிக் ஸ்கிரீனிங் வந்து பண்ண முடியாது இல்லையா? இல்ல பண்ணலாம். அதான் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இதான. இப்ப மெட்ட ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தது. இவங்களோட கண்டிஷன் வந்து எங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருந்ததுக்கான காரணம் வந்து அதான். பப்ளிக் ஸ்கிரீன் பண்றதா இருந்தா பண்ணலாம். ஆனா சோஷியல் மீடியாஸ்ல வந்துட்டு ஃப்ரீயா பாக்குற மாதிரி நம்ம வீடியோ வந்து போடல. அது ஒரு விஷயம் பண்றது. அவங்களோட பிசினஸ் பாதிக்கும்ன்றதால அந்த ஒரு கண்டிஷன் இருந்தது. பப்ளிக் ஸ்கிரீனிங் வந்து பண்றதுக்கான பெர்மிஷன் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசருக்கு வந்து இருக்கு. ஓகே. நான் அந்த ஒரு கண்டிஷன். இந்த ஒரு கேள்வி எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைச்சேன்னா பாலசரிட்டு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு குறும் திரைப்படமோ இல்ல ஒரு படைப்போ நீங்க எடுத்து முடிக்கிறீங்க. அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு மட்டக்களப்புல எப்படியான பிரச்சனைகளை நீங்க எதிர்பார்க்கறீங்க? திரையரங்குகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? திரையரங்குகள் வந்து எல்லாத்தையும் குற்றம் சொல்லிடாது. சில திரையரங்குகள்ல வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதான். நான் குறிப்பிட்டு சொல்லல. சில பேர் வந்துட்டு இப்ப சர்டிபிகேட் கேட்கறாங்க. சொல்ல வேணாம். என்ன பிரச்சனைன்றத நீங்க சொல்லுங்க. உதாரணத்துக்கு காசு கூட கேக்குறாங்க. ஸ்கிரீனிங் பண்றதுக்கான காசு கூட கேக்குறாங்க. இல்லாட்டி அது அவங்க ஏன் நம்மட படத்தை எடுக்கிறாங்கன்னு தெரியல. இந்தியன் படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? என்ன பிரச்சனைங்க மெயினா நீங்க ஃபேஸ் பண்றீங்க? தியேட்டர்ன்னு பார்த்தாலும் அவங்களுக்கு மாதிரி ஒரு பிசினஸ் தான். இப்ப ஒரு பெரிய ஸ்டார், இந்தியா ஸ்டார் ஒரு படம் வரக்குள்ள வந்துட்டு அதுல ஒரு ஷோவை கட் பண்ணிட்டு நம்ம படம் போடுறதுக்கு வந்துட்டு அவங்களும் உடன்பட மாட்டாங்க. அது நமக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் அது. ஸோ இப்ப பிசினஸ் அவங்களுக்கும் பிசினஸ், அது நமக்கும் பிசினஸ் தான். அது ஒண்ணுமே செய்யல அது அவங்களோட செய்யல. ஆனா சில தியேட்டர்கள்ல வந்துட்டு நடந்து கொள்ற முறைகள் வந்து கொஞ்சம் எனக்கு அவ்வளவு. நான் 2 படங்கள் ஒண்ணுமே தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகல. பட் ரிலீஸ் ஆன படங்கள்ல ஒர்க் பண்ணன்றதை வச்சு கொண்டு பார்க்கக்குள்ள வந்துட்டு அதுக்கு ஒரு சில தியேட்டர் வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்ப ஃப்ரீ ஸ்கிரீனிங் கூட இருந்தது ஒரு தியேட்டர்ல. என்ன கூட ஒர்க் பண்றோம்னா அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்க ஃப்ரீயா ஸ்கிரீன் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப ஆடியன்ஸுக்கு டிக்கெட்டுக்கு காசே இல்லாம ஸ்கிரீன் பண்ண தியேட்டர்லாம் இருக்கு. அப்படி இல்லாம இருக்கக்குள்ள ஒரு சில தியேட்டர் வந்துட்டு கொஞ்சம் இதா இருக்கு. பிலிம் கார்பரேஷனுக்கு போயிட்டு சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்தும் கூட எங்களுக்கு போடுறதுக்கு வந்துட்டு சரியா கஷ்டப்பட்ட படங்கள் இருக்கு. சோ அப்ப அவங்க வந்துட்டு அந்த விஷயங்களை கொஞ்சம் இப்ப பிலிம் கார்பரேஷன் சர்டிபிகேட் இது இல்ல, நாங்க எப்படி எதிர்பார்க்கலன்னு அப்ப நாங்க மெனக்கெட்டு போய் பிலிம் கார்பரேஷன்ல போய் சர்டிபிகேட் எடுத்துட்டு கொண்டு வந்ததுக்கான பலன் வந்து இல்லாம போயிடுது. ஸோ அப்படி நிறைய பிரச்சனைகள். அடுத்தது ஒவ்வொரு தியேட்டர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ டிசிபி பண்ண தியேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு, மற்றதுல வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியான பிரச்சனைகள் தான் இருக்கு. மற்றபடி சப்போர்ட்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். காசு வந்து நாங்க கூடன்னு சொல்ல மாட்டோம். இப்ப ஒரு கன்வர்ஷனுக்கு ஒரு ரேட் இருக்கும், அடுத்தது ஸ்கிரீன் ஒரு ஷோவுக்குரிய ரேட் இருக்கும். தெரிஞ்சுதான் நம்ம போடுறோம். இப்ப இந்த காசு தான் அவங்க சொல்லித்தான் நம்ம தெரிஞ்சுதான் அதை கொடுத்து போடுறோம். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, நம்ம தியேட்டர்ல போட்டோம்னா நம்ம அந்த ப்ராஃபிட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறதெல்லாம் நம்ம தியேட்டருக்கே கொண்டு போறோம். அதனால ரேட் வந்து அவங்க பிக்ஸ் பண்றதானா அவங்க பிரச்சனை, நம்ம கொடுத்தா நான் ஒண்ணுமே செய்யலாது, கழிச்சு பார்க்கலாம். பட் அதை தாண்டி அவங்க சொல்ற ரேட் தான் ரேட், ஒன்றும் செய்யலாது அவங்களோட பிசினஸ் பார்க்கல. ஓகே. இப்ப ஒரு குறும் திரைப்படத்தையோ ஒரு படைப்பையோ தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு. அதுக்கு பிறகு தேவை ஆடியன்ஸ். மட்டக்களப்புல இந்த நம்மளுடைய படைப்புக்கு மக்கள் திரையரங்கு வந்து பாக்குற வீதம் எப்படி இருக்கு? மற்ற இந்திய திரைப்படங்களோட ஒப்பிடக்குள்ள ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையா? இல்லாட்டி குறிப்பிட்ட ஒரு சில படைப்புகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்களா? இல்லாட்டி பொதுவா அவங்க எல்லா படைப்புகளையும் உள்வாங்கணும், பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பாக்குறாங்களா? இல்லாட்டி கடுமையா கஷ்டப்பட்டு அவங்கள அழைச்சி இழுத்து கொண்டு உட்கார வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குதா? என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய படைப்புகள்ல நீங்க சந்திச்ச அனுபவங்கள் இருக்கு? இல்ல அதான் இப்ப நான் வந்து தியேட்டருக்கு இது வரைக்கும் ஷார்ட் பிலிம்ஸோ படமா கொண்டு போனெல்லாம் ஒர்க் பண்ணதை வச்சு குழு சார்ந்த படைப்புகள் நீங்க படைப்புகளா அனுபவம் வந்து இப்ப நம்ம எடுக்கிற படத்தை வந்துட்டு இன்னொரு ஆள் வந்து பாக்குறதுக்கு வரலன்றா அது நம்மட பிள்ளைன்னு தான் நான் சொல்றேன். இப்ப ஆடியன்ஸ் இல்ல, இப்ப இந்தியா படத்துக்கு வார ஒரு ஆள் வந்து நம்மட படத்துக்கு வரலாட்டி நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் கொடுக்கல, நம்ம அதுக்கான ஒரு படைப்பு வந்து கொடுக்கல. இப்ப ஆதரவு தரணும் பண்ணி நம்ம எதிர்பார்க்கல. அது நம்ம இப்ப சப்போர்ட் பண்றது வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஒரு பொதுமக்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது பண்ணணும்ன்றது வந்து அவங்களோட கட்டாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களே அந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களோட காசை வந்து போட்டு தந்து படம் பார்க்க போறாங்கன்னா அது அவங்களோட ஒரு தனிப்பட்ட விருப்பம். நம்ம எந்த விதத்துல ஒரு கேள்வியுமே கேட்கலாது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நம்மளோட படம் ரீச் பண்ற லெவல், அப்ப அவங்க அந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறது. இப்ப இன்னொன்னு எடுத்திருந்தோம், இப்ப அது வந்து ஒரு 5 இப்ப மற்ற ஒரு ஃபிலிம் வந்து ஸ்கிரீன் பண்ணியிருந்தோம். 5 ஷோவும் வந்துட்டு ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தா அது போய் சேர்ந்த
யாருக்காக அந்த படம் எடுக்கப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு எடுத்தோம்னா அந்த ஸ்கூல் அந்த ஒரு 20 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நடிச்சிருக்காங்கன்னா அதுல ஒரு ஸ்டூடெண்ட் ஃபேமிலியே வந்துட்டு மொத்தமா வந்துடும். ஒரு 30-35 பேர்கிட்ட ஃபேமிலியே வந்துடும். அண்ட் அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் வரும், வேற வேற ஸ்கூல்ல இருந்து வேற வேற கிளாஸஸ்ல இருந்து அப்படிதான் எடுத்திருப்போம். ஸோ அப்படியான ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்ததால ஹவுஸ்ஃபுல் 5 ஷோ. இதை தாண்டி நம்ம நார்மலா வந்துட்டு ஒரு படத்தை கொண்டு போயிட்டு போடக்குள்ள வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் டிக்கெட்ஸ் விற்க வேண்டி இருக்கும். சோ இப்ப ஒண்ணுமே செய்யல. இப்ப சொல்ல போனா என் பெஸ்ட் ஃப்ரெண்டே வந்துட்டு இந்த படத்தை பார்க்க வருவான் டவுட் தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது. காசெல்லாம் கொடுத்து டிக்கெட் வாங்குவோம், படம் பார்க்க வர மாட்டான். ஏன்னா கேட்டா மொக்க படம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படித்தான் இது. இப்ப நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணிடலாது. அண்ட் மோஸ்ட்லி ஃபில்ம் மேக்கர்ஸ் சைட்ல தான் நான் அதை பிள்ளைன்னு சொல்லுவேன். நம்ம வீட்டு என்ன செய்யறோம்னா கதவுல நின்றுட்டு டிக்கெட்டை வீட்டு வாசல்ல போயிட்டு ஒரு 5 டிக்கெட் வந்து வாங்குங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றோம். அவங்கள்ட்ட காசு இருக்கோ இல்லையோ நீங்க டிக்கெட்டை கொடுத்துட்டு நீங்க வந்து காசு வரணும்னு சொல்லிட்டு பிறகு கோல் அடிச்சு காசை கேட்டு கொண்டிருக்கோம். சோ அது ஒரு அழகான வழி இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களா விரும்பி வந்து பார்க்கணும்ன்றதான் இது. அந்த ஒரு இடத்துக்கு நம்ம வளரணும், ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து வளரணும்ன்றதான் நான் கருத்து. நான் இதுல பப்ளிக்க குற்றம் சொல்லி ஒன்றும் இல்லை. ஓகே ரைட். அடுத்தது மக்களுடைய இப்ப நீங்க சொன்னீங்க பப்ளிக் குற்றம் சொல்லி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, உங்களுடைய படைப்புகளுக்கு இப்ப தெரிஞ்சவங்க உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்கன்ற தாண்டி தெரியாதவர்களுடைய யாருன்னே தெரியாது இவங்க அதை பார்த்து என்கிட்ட வந்து சேர்ந்தாங்க இப்படி என்ற அந்த அனுபவங்கள் ஏதாவது நீங்க நினைச்சு கூட பார்க்கல, ஆனா இவருக்கு போய் இது இப்படி சேர்ந்திருக்கு, இவர் எனக்கு வந்து பேசினார், இல்லாட்டி இவர் எனக்கு கமெண்ட் பண்ணார், இவர் எனக்கு மெசேஜ் வந்து போட்டார், தம்பி இப்படி கூட படத்தை பார்த்தனா, இங்க பார்த்தனா அங்க பார்த்தனான்னு சொல்லி, அப்படி ஏதாவது அனுபவங்கள், ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு. நான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தேன். அந்த பிவிஆர்ல ஸ்கிரீன் பண்ணியிருந்தாங்க, நேஷனல் யூத் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அப்ப படம் பார்த்து முடிச்சுட்டு வேற வேற பிரதேசம் யாருன்னே தெரியாது. அப்ப அவங்களும் அந்த ஷார்ட் பிலிம்ல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவங்களோட படம் வந்து ஸ்கிரீன் பண்ணியிருந்தது. ஸோ சிங்களீஸ் அண்ட் வேற பிரதேசங்கள்ல இருக்கிற ஆக்கள் வந்துட்டு கேச்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்ல எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அவங்க டச்ல இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு படம் வந்துட்டு ஒரு ஆள் அட்ராக்ட் பண்ணாதான் இந்த அளவு கொஞ்சம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கிரீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் போட்டோம் அந்த லோபியில. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த டைம்ல கிடைச்சாங்க. அண்ட் அவங்களோட படங்கள் நல்லா இருந்தது. அப்படித்தான் கிடைச்சு. மற்றபடி அன்எக்ஸ்பெக்டடா வந்து நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுவாங்க படம் பார்த்துட்டு. என்னடா இப்ப குளுக்கோஸ் வந்துட்டு ஸ்கிரீன் பண்ணது வந்து பப்ளிக் ஸ்கிரீனிங் இல்லை, ஒரு பே பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்குள்ள வந்துட்டு அவங்க அந்த பே பண்ணி அந்த படத்தை பார்த்துட்டு வந்து மெசேஜ் பண்ணுன்றது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். இப்ப என்னடா நம்மளுக்காக போயிட்டு அந்த படம் பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஹாப்பி தான். ஓகே. மட்டக்களப்புல நீங்க வந்து ஒரு குழுவினரோடு சேர்ந்து வேலை செஞ்சு இருக்கீங்க. நீங்கள் தனியே குறும் திரைப்படங்கள் இயக்கி இருக்கீங்க. மட்டக்களப்புல இருக்கிற நடிகர்கள் நிறைய பேரோட நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. உங்களுடைய படத்துல நடிச்சிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி எப்படியோ உங்களுடைய குழு சார்ந்தவர்களுடைய படைப்புகள்ல நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இயக்குனரா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இல்லாட்டி நீங்க ஒரு இயக்குனரா அவங்கள்ட்ட என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க? இந்தந்த குவாலிட்டிஸ் அவங்க டெவலப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், இந்தந்த ஸ்கில்லுகளை கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், இல்லாட்டி இந்தந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அவங்க இதுகளை லேர்ன் பண்ணலாம் அப்படி என்று சொன்னால் என்ன விஷயங்களை சொல்லுவீங்க? ஆக்டர்ஸுக்கு அப்படி சொல்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி எனக்கு வந்து இப்ப ஆக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணக்குள்ள வந்துட்டு இந்த கேரக்டருக்கு இவர் ஓகேவா இருப்பாரு, அவர் ஒரு நேச்சுரலான ஒரு பிஹேவியர். இப்ப நான் வந்து இப்ப ஒரு அவரை வந்து கூட்டிட்டு வந்துட்டு நம்ம உடலை வருத்தி அப்படி கஷ்டப்பட்டு நடிப்பு வாங்கணும்ன்ற ஒரு இதுல வந்துட்டு நாங்க ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ண மாட்டோம், ஆக்டர்ஸ் சூஸ் பண்ண மாட்டோம். அவங்களோட நடைமுறை வாழ்க்கையில அவங்க எப்படி நடந்து கொள்றாங்க, அவங்களோட கேரக்டர் வந்து ஆக்கு எப்படி இருக்கு, இப்ப நார்மலா கதைக்கிற விதங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அதுல ஜட்ஜ் பண்ணிட்டு அவங்க அந்த கேரக்டருக்கு சூட்டபிளா இருப்பாங்களான்னு பார்த்து அங்க கொண்டு வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய அளவு ஒரு வேலையைத்தான் நாங்க வாங்குவோம். மற்றபடி பெருசா கஷ்டப்படுத்தி எல்லாம் வாங்க மாட்டோம். அடுத்தது அட்வைஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் தெரியல. ஆனா நிறைய ஆக்டர்ஸ் நல்லா இருக்காங்க. இப்ப நாங்க முதல் விஷயம் அந்த ஸ்கிரீனுக்கு பயந்துட்டு கேமராவை பார்த்துட்டு அப்படி பயந்துட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி இல்ல. அவங்க இப்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட். இப்ப நான் வந்துட்டு கூடுதலா அந்த ஷார்ட் ஃபிலிம்ல வந்து ஏற்கனவே நடிச்ச ஆக்களை வந்துட்டு யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷான ஃபேஸஸ் தான் கூடுதலா யூஸ் பண்ணிருப்பேன். யாருண்டே தெரிஞ்சிருக்க அப்படியான ஆக்கள் தான் யூஸ் பண்ணிருப்பேன். என்ன கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்தது அப்படியானது ஆக்களை வந்து ஸ்கிரீன்ல காட்டக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. இப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இருக்கக்குள்ள வந்து இப்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அவங்கள்ட்ட ஸ்கில்ஸை வளர்த்துக் கொள்றதுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க ஸ்கில்டா தான் இருக்காங்க. இப்ப நம்ம போய் அது சொல்ற அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு மாதிரி கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி. இல்ல உண்மைதான், நம்ம யார்கிட்டயும் போயிட்டு இந்த ஸ்கில்ல வளர்த்துக்கணும்னு சொல்லல. இல்ல நான் இப்ப நீங்க
இந்த இப்ப நீங்க 2-3 வெப்சைட் சொன்னீங்க இதுக்கு முந்தி டிரெக்டர்ஸுக்கு பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போடுறன்ற அது மாதிரி உங்களுடைய தேடல்கள்ல இப்ப ஆக்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்றதுன்னா இந்த மாதிரி வெப்சைட்டுகள் பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி ஏன்னு சொன்னா நீங்க அப்படியான ஒரு தேடல் உள்ளாளுன்றது எனக்கு தெரியும். நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்தேன். இப்படி நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அவங்களுக்கு வெப்சைட்டுகள் இங்க போய் பாருங்க, இல்லாட்டி இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்க, இந்த படங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி. சரி அப்படி சொல்றீங்க. அப்படின்னா படம் பார்த்தாலே ஓகே. அப்படி நீங்க பார்க்க போறீங்கன்னா படங்கள் பார்த்தாலே நிறைய விஷயங்கள் கத்துக்கொள்ளலாம். நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஈவன் கமலஹாசன் படம் பார்த்தாலே நிறைய விஷயங்கள் பழகிக்கொள்ளலாம். ஸோ அப்படி லேர்ன் பண்றதா நம்ம ஸ்பெசிஃபிக்கா இதுக்குள்ளதான் போயிட்டு ஸ்கில்ல வளர்த்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். வெப்சைட்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் அந்த சைட்ல தேடினது இல்லை. இப்ப ரைட்டிங் அண்ட் டிரெக்ஷன் சைட்ல வந்து தேடி இருக்கேன். ஆக்டிங் சைட்ல எல்லாம் இது வரைக்கும் அந்த தேடல்கள் இருந்தது இல்லை. இப்ப நாங்க ஆக்டிங் வாங்குற அந்த விதம் வந்து வேற மாதிரி இருக்கதால ஆக்டர்ஸுக்கு அது அப்படின்னு தெரியல. படம் பார்த்தா ஓகே. படம் பார்த்தாலே கொஞ்சம் எந்த சீனுக்கு எப்படி நம்ம எமோஷன்ஸ் கன்வே பண்ணலாம் பேசால அப்படின்ற விஷயங்கள் வந்து பழகி கொள்ளலாம். வேணுபிரியன் நம்புறது ப்ரீ ப்ரொடக்ஷனையா போஸ்ட் ப்ரொடக்ஷனையா? ப்ரீ ப்ரொடக்ஷன். ஏன் அது? ப்ரீ ப்ரொடக்ஷன் இப்ப வீடு கட்டுற மாதிரி தான். அத்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் என்னதான் நம்ம அத்திவாரத்தை வீக்கா போட்டுட்டு பெயிண்ட் அடிச்சு என்னதான் சோடிச்சாலும் அத்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் படம் வீடு நல்லா இருக்கு. ஸோ அது மாதிரி தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ கிட்டத்தட்ட சொல்ல போனா வீடு வடிவா இல்லாட்டியும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஒரு விஷயம். ஓகே. நார்மலா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் நீங்க எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வீங்க? எவ்வளவு காலம் உங்களுடைய மினிமம்? மேக்சிமம் நாங்க இருக்கல, மினிமம் எவ்வளவுதான்? மினிமம் இப்ப லைன்ஸ் இருக்கும். அந்த கோரை வச்சுக்கொண்டு நம்ம டெவலப் பண்ணிப்போம். எந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு லைன் ஆல்ரெடி எழுதி வச்சிருப்போம். ஒரு 5-6 லைன் எழுதி வச்சிருக்கோம்னா இப்ப இந்த டைம்ல நம்ம இந்த லைன் எடுத்து செய்வோம் அப்படின்றதுக்குள்ள அந்த லைன் எடுத்துட்டு எல்லாம் டெவலப் பண்ணி கதையெல்லாம் எழுதி ஒரு 2 கிலோமே தூக்கி வச்சிடணும் அதனால. இப்ப என்னன்னா நம்ம எழுதக்குள்ள வந்து ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கும், ஒரு ஹையை கொடுக்கும் அந்த கதை. ஒரு 2 கிலோமே தூரமா வச்சதுக்கு பிறகு நமக்கு அந்த ஹை வந்து அப்பவுமே நம்மளுக்கு இருந்து கொண்டு இருக்குதுன்னா ஓகே அது நல்ல கதை எடுத்து செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இல்ல இது என்னடா இது இந்த கரெக்டா எழுதணுமான்ற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா அடுத்த கதையை நோக்கி போக வேண்டியது. ஸோ அந்த ஒரு 2 கிழமை அந்த ஒரு இதுக்கு எழுதுறதுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக் அண்ட் 1.5 ஒரு ஸ்கேலை பொறுத்து தான் இருக்கு. எவ்வளவு டியூரேஷன்ன்றதை பொறுத்து தான் இருக்கு. முடிஞ்சது ஒரு 3 கிழமை ஒரு மாசம், மினிமம் ஒரு மாசம். ஓகே. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் வந்து நீங்க கூட என்னென்ன விஷயங்களை உள்வாங்கணும்னு நினைப்பீங்க? உதாரணத்துக்கு இப்ப தனியா இருந்து ஒர்க் பண்றதை தாண்டி குரூப் டிஸ்கஷன் உங்களுக்கு கை கொடுக்குதா? இல்லாட்டி கொஞ்சம் நீங்களாவே ரிஃபர் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்றது உங்களுக்கு கை கொடுக்குதா? எனக்கு தனியா ஒர்க் பண்றதுதான் கொஞ்சம் கை கொடுக்க. இப்ப நான் இப்ப டிஸ்கஷன் இருக்கும் எப்படின்னா நானே எழுதி நானே ப்ராப்பரா எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கஷன் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப கூட நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா எல்லாரும் கருத்துக்களும் வர தொடங்க நம்ம அதுல வந்துட்டு கொஞ்சம் கன்சென்ட்ரேட் மிஸ் ஆயிருமன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எல்லாரோட கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டு நம்ம கொஞ்சம் அதுல குழம்பிடுவோம் மாதிரி. ஸோ நம்மட பார்வையில நம்மட ஐடியாவுல வந்துட்டு கதை எப்படி வரணும் அப்படின்றத ஃபுல் ஃபிளெஜா எழுதிட்டு கொண்டு போயிட்டு நம்ம அந்த ஸ்கிரிப்டை வந்து கொடுத்ததுக்கு பிறகு வர சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ்களை வச்சுக்கொண்டு நம்ம அதை மாத்தி. மற்றபடி நான் தனியா ரைட் பண்றது, தனியா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்றதுதான் எனக்கு கம்ஃபர்டபிள். ஓகே. இதுவரைக்கும் அந்த குறுந்திரை படங்களோட பார்க்கக்குள்ள ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் மிக கம்மியாகவும் என்ன சொல்றது கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் பிலிம் என்ற ஒரு கேட்டகரியில போற மாதிரி தான் உங்களுடைய படைப்புகள் இருந்திருக்கு. பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லை, ஆனா ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி மலையாள படங்கள் மாதிரி என்று சொல்லிக் கொள்ளலாம். அதையும் தாண்டி கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களங்களோட கதைக்கருவோட மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரியான சில விஷயங்கள், இந்த மசாலா தூவின விஷயங்களை கொண்ட படைப்புகளை வந்து நீங்க வெறுக்கிறீங்களா இல்லாட்டி விரும்புறீங்களா? அது அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் வேணுபிரியன்ட்ட இருந்து. இதுல வெறுக்கலாம் இல்ல, எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி சைட்ல பாக்குறதுக்கு விருப்பம். இப்ப நம்ம பேசிக்கலி நம்ம விஜய் ஃபேன், சின்னல இருந்து விஜய் படம் தான் பாத்துருக்கோம். அப்படின்னு வெறுக்கலாம் இல்ல, கட்டாயம் வந்து பாக்கணும். இப்ப படம் ஒரு வருஷத்துல 100 படம் வருதுன்னா 90 படம் வந்து இப்படியான படங்கள் தான் வரும். சோ இப்ப அது வெறுக்கிறன்றதை தானே எனக்கு வந்து மேக்கிங் ஒன்று இருக்கு தானே. எந்த பிலிம் ஸ்டைல் பிலிம் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. இப்ப அது வந்து எந்த சைட்ல வந்துட்டு அது கொஞ்சம் எனக்கு அந்த சைட்ல போறது எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கணும்னா அதுக்குரிய ஒரு ஒரு பிளானிங் ஒன்று இருக்கும். இப்ப அதை தாண்டி இப்ப வேற ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கர் நான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபியூச்சர்ல செய்யணும் இல்லையா அதெல்லாம் தெரியல எனக்கு. அப்படி கொமர்ஷியல் மசாலா அதோட மாதிரி படங்கள். ஆனா இப்போ சோஷியல் அவேர்னஸ் அப்படி இல்லாம ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு தியேட்டருக்காக ஒரு ஃபீல் குட் மூவி வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அப்படி ஒரு இது வந்து செய்யணும். அடுத்த அந்தாலஜில அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த விதமான
சோஷியல் மெசேஜோ எதுவும் ஒன்றுமே இல்லாம ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணாம ஒரு ஃபீல் குட்டா ஒரு படம் ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல எழுதப்பட்ட கதை தான் நடத்தது. அப்படிதான் இருக்கு. மற்ற ஹீரோ வர்ஷிப், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வச்சு ஒரு 5 சாங் ஃபைட் சீன் அப்படி வச்சு பெருசா அந்த டெம்ப்ளேட்டோட படங்கள் எந்த சைட்ல இருந்து வராது. பாரதி பிள்ளைன்னு சொல்லல, எந்த சைட்ல இருந்து வராது. அடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ் இல்லாட்டி ஜீரோ பட்ஜெட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டென்ட் நல்லா யோசிச்சு இருக்கிறத வச்சுக்கொண்டு எடுத்துப்பா. இப்ப ஒரு பேப்பர்ல நம்ம சின்ன வயசுல கிரிப்பல இருந்தா தான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகலாம் ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்ப மொபைல் போன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அப்ப மொபைல் போன் நம்ம இருக்கிறத வச்சுக்கொண்டு எப்படி நம்ம டிஃபரெண்டா நம்மளை ஐடென்டிஃபை பண்ண போறோம், யூனிக்கா நம்மளோட ப்ரொஜெக்டை வந்துட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சு ஒர்க் பண்ணாலே அச்சீவ் பண்ணிடலாம். இப்ப நம்ம கேமராவுக்கு போகும் முதல் போன்ல வச்சுட்டு நம்ம ஒரு ஏதாச்சும் மட்டும் ப்ரூவ் பண்ணி நம்மளோட யூனிக்னஸை காட்டிட்டோம்டா ஆட்டோமேட்டிக்கா கேமரா நம்மளை தேடி வரும். ஓகே, இன் ஃபியூச்சர் என்னவோ வேணுப்பிரியன் ஒரு தயாரிப்பாளர் ஆனால் எப்படியான இயக்குனர்களையும் எப்படியான கதைகளையும் வேணுப்பிரியன் தயாரிக்கிறதுக்கு முன்வருவார்? எப்படி சொல்றேன், ஆல்ரெடி அந்த பிளான் ஒன்று இருக்குது. இப்ப என்ன அடுத்த ஜென்ரேஷனை வச்சு இப்ப எங்களோட தம்பிர பட்ச் அவங்கள வச்சுக்கொண்டு இப்ப அவங்கள்ட்ட வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய கேட்டேன். இப்ப அடுத்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்ப அவன் ஸ்டோரி சொல்ற விதம், ஸ்டோரிஸ் 2-3 கேட்டிருக்கேன். இப்ப ஸ்டோரி சொல்ற விதமே வந்துட்டு அவங்க எடிட்டிங் டிரான்சிஷனோட சொல்றாங்க. ஜே கட் யூஸ் பண்றோம் இந்த இடத்துல, நான் எல் கட் யூஸ் பண்றோம். அதே வந்து புதுசா இருக்கு எனக்கு. அவன் வந்து இப்போ ஓஎல் முடிச்சுட்டு ஏஎல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பிலிமை பத்தின இன்ட்ரெஸ்ட், நாலேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள அவங்களோட கதைகளும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப எங்க நான் ஒர்க் பண்ற இல்லாட்டி நான் யோசிக்கிற கதைகளை தாண்டி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு கூடுதலா வந்து ஒரு ஃபெஸ்டிவல்ஸுக்கு கொண்டு போற ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் கூட அதுலயும் கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட படைப்புக்கு அவங்களோட ஒரு எழுத்து சுதந்திரம் ஒன்று இருக்கு. அதெல்லாம் வச்ச மாதிரி என்ன என்கேஜ் பண்ணுதா இல்லாட்டி ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுமான்றது இது அப்படியானதுகளை வச்சுக்கொண்டு தான் பார்ப்பேன். அது கமர்ஷியல் சினிமா இருந்தாலும் கூட இல்லாட்டி இந்த மசாலா தூண படங்களா இருந்தாலும் கூட பரவாயில்ல, உன்னால அது செய்யலுமா, உன்னால என்கேஜிங்கா வந்து அதை காட்டலுமா, ஓகே நீ செய் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பேன். ஓகே, மட்டக்களப்பு சினிமாவை பொறுத்த அளவுக்கு வேணுப்பிரியன் சொல்லக்கூடிய கருத்து இதுல என்ன தேவையா இருக்குது, என்ன தேவையில்லாம இருக்குது? அதாவது என்ன விஷயம் தேவையான விஷயத்த நம்ம பாக்குறோம் இல்ல, ஆனா தேவையில்லாத விஷயத்த நம்ம தூக்கி வச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல போனால் இப்படியான கருத்துக்கள் உங்கள்ட்ட இருந்து வரும்? தெரியல, நான் எப்படி சொல்றேன் ஆன்சர். தேவையான விஷயம் என்ன, இப்ப மட்டக்களப்பு இல்ல நார்மலாவே எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுக்குமே நார்மலா இருந்தாலும் டிசிப்ளின் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப ஒரு டிசிப்ளின் சொல்றது வந்துட்டு ஃபங்க்சுவாலிட்டின்றதை தாண்டி இப்ப நம்ம ஒரு கோவர்க்கர்ஸ் ஆர்டிஸ்ட வந்து எப்படி ட்ரீட் பண்றோம், ஹேண்டில் பண்றோம், ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி பிஹேவ் பண்ணி கொள்றோம், ஒரு படம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் வரைக்கும் A to Z வந்து நம்ம போடுற எஃபர்ட், அப்படியான விஷயங்கள் வந்து டிசிப்ளின்ன்றதுக்குள்ள நான் சொல்றேன். ஸோ நம்மளோட ப்ரொஜெக்டுக்கு உண்மையா இருக்கணும். இப்ப இன்னொரு ஆள் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்றாருன்றதுக்காக வந்து நம்ம ஏனோதான் அந்த இதுக்கு வந்து உண்மையா இருக்கணும்ன்ற விஷயம். ஸோ நம்ம ஃபில்ம் மேக்கரா நம்ம ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும்ன்றது வந்து ஒரு தேவையான விஷயமா இருக்கு. தேவையில்லாத விஷயம் வந்து எனக்கு சொல்ல தெரியல. ஃபில்ம் மேக்கர் வந்து அவருக்கு என்ன தேவையோ அதைத்தான் படமா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தேவையில்லாத விஷயம் எனக்கு தெரியல எனக்கு. ஓகே, மட்டக்களப்புல நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிறீங்க. இப்ப வரைக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஆக்டிவ்ல இருக்கிற ஒரு ஆள் என்று சொல்லலாம். யாரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய ஒப்பீனியன்? நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் நான் கேட்கிறேன். என்ன சொன்னா, நான் பாலசிரி வந்து இப்ப ரீசெண்டா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தால் அந்த காலத்துல இருந்தாலும் மட்டக்களப்போட பாலசிரி வந்து இணைஞ்சு போகல, கொஞ்சம் தள்ளியே இருந்த மாதிரி. இப்பதான் உள்ளுக்குள்ள வந்து வண்டியை விடுறார், பார்க் பண்றார் என்ற மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கிறார். இப்ப நீங்க தொடர்ந்து அவங்களோட இருந்து வந்தாக்கள், மட்டக்களப்பு சினிமாக்களோட இருந்து வந்தால் அப்ப யாரோட கம்பேக்க நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க மட்டக்களப்பு சினிமாவில? நான் ஒரு 2 பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்துட்டு ஹரிஷ் சிவா அண்ட் பச்மித்தான் ஹரிஷாந்த் சொல்லி அவரோட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு சூப்பர் ஃபில்ம் மேக்கர் அவன். ஏன் இவ்வளவு நாள் ஒதுங்கி இருக்கான்னு தெரியல. அவன் ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தா நல்லா இருக்குமென்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது லோஜி அண்ணா, நண்பன் லோஜி. அவரும் ஒரு மல்டி டேலண்டடான ஒரு பர்சன், சூப்பர் ஆக்டர், நல்ல ஒரு ஃபில்ம் மேக்கர். கூடி சீக்கிரம் அவரோட கம்பேக்கும் இருக்க முடியும்னு நம்புறேன். அவங்க 2 பேரும் நான் ஸ்பெஷலா சொல்றேன். இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட் பெருசாகிட்டே போகும். அதனால ஸ்பெஷலா அந்த 2 பேர் நான் சொல்லுவேன். 2 பேருமே உண்மையிலே அதுக்கு அர்ப்பணிச்ச ஒரு ஆட்கள் அந்த விஷயத்துக்கு, அந்த ஸ்கூல் டைம்ல இருந்து
அவங்க அப்படி விலகி இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. அவங்க கட்டாயம் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. அவங்கள்ட்டயும் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துலயும் சொல்லி விட்டுருக்கேன். வந்து உடன்படுறேன்னு சொன்னா 2 பேரோடயும் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 பேரையும் எனக்கு நல்லாவே தெரியும். கரிஷிவாவும் ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் கிட்டடியில. ரிலீஸ் அப்படியா? பண்ணிட்டு இருக்கா, இல்லாட்டி போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி சொல்லி சீக்கிரமே ஆண்டு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்தது என்னன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பேணுபிரியனுக்கு இந்த துறைக்குள்ள இருக்கிற சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு? குடும்பத்திலையும் சரி, நண்பர்கள்லையும் சரி, அந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது? இத கொண்டு சேர்க்கறதுக்கு உறுதுணையா இருக்குதா? இல்லாட்டி போராட்டத்துக்கு மத்தியில அதையும் பார்த்து இதையும் பார்த்து இழுத்து கொண்டு வாரீங்களா? இல்ல, போராட்டம் எல்லாம் இல்ல. சப்போர்ட்டா தான் இருக்காங்க. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கிளியரா இருக்கேன். இது வந்து எந்த வே இல்ல. இது வந்து நான் ஒரு அவைலபிலிட்டி கிடைக்கக்குள்ள, டைம் இருக்கக்குள்ள வந்துட்டு நான் செய்யற ஒரு பார்ட் டைம் மாதிரி தான். ரெண்டு ஹாப்பினஸுக்காக செய்யற ஒரு விஷயம் மாதிரி தான் பாக்குறேன். தான் என்னோட கரியர் வந்து எதுன்றது வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால அந்த வேல போய் கொண்டிருக்கிறதால ஃபேமிலி சைட்ல வந்துட்டு எனக்கு சின்னல இருந்து எனக்கு அந்த அளவு ப்ரெஷர் இருந்தது இல்லை. ஓகே, நீ உன்னோட வேலையை பார்த்து உன்னோட படிப்பு பார்த்துக்கொண்டு இதை பார்ட் டைமா செய்யறதா இருந்தா சரி, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க சப்போர்ட் தருவாங்க. ஸோ குரூவா வந்துட்டு எங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு குரூ இருக்கு. எப்பவுமே டெய்லி நம்ம ஏதாவது படம் பார்ப்போம், படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணி கொண்டே இருப்போம். ஸோ அவங்களோட சைட்லயும் வந்துட்டு எப்பவுமே சப்போர்ட் இருக்கு. ஸோ ஷார்ட் பிலிம் வைஸா வந்து எனக்கு எந்த வித ப்ரெஷருமே இருந்தது இல்லை. நான் கூலா தான் ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கேன். நல்ல ஒரு டீம், நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கு. எல்லாருமே சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. ஓகே, வேணுபிரியனுக்கும் இசைக்குமான தொடர்பு அப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸா தான் இருக்கு. இசை பிடிக்கும், விருப்பம். சும்மா வீட்டுக்குள்ள பாட்டு படிக்கிறது அண்ட் மியூசிக்கை பத்தி நிறைய லேர்ன் பண்ணி கொண்டிருப்பேன். மியூசிக் டைரக்டர் திவிஷார்த்தன் சொல்லி, அவர் ஒரு என்னோட ஒரு 6-7 வயசு குறைஞ்சால்தான். ஆனா மியூசிக் நாலேஜ் வந்து அப்படி இருக்கும். சின்ன சரியான நாலேஜ் அவர்கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணி கொண்டிருக்கேன் மியூசிக். ஸோ இப்ப கத்துக்கொள்றதானே எல்லாமே. அதால எல்லா ஃபீல்டுலயுமே கொஞ்சம் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கேன். கேமராவை பத்தி நிறைய லேர்ன் பண்ணி கொண்டிருக்கேன். மியூசிக் 2-3 வீடியோ பார்த்த ஞாபகம் எங்கேயோ இருக்கு. என்னன்னா நீங்க பாடி 2-3 வீடியோ பார்த்தேன். அப்படியே விட்டாச்சா இல்லாட்டி தொடர்ந்து பிராக்டிஸ்? அது விட்டாச்சு. அதுவும் சும்மா ஒரு ஃபன்னுக்கு செஞ்சதான, ஒரு பாட்டு டைம் பாஸுக்கு செஞ்சதான். அது ஒரு மெமரிக்காக இருக்கு, ஒரு 2 சாங் அவ்வளவுதான். அதை தாண்டி அந்த சைட்ல பெருசா போகணும்னு ஆசை வரல. ரைட், ஓகே. நம்ம கடையை சாத்துற நேரம் வந்துட்டு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் கழிச்சிருக்கிறோம். நிறைய ஆரோக்கியமான கருத்துக்கள் நிறைய கழிச்சிருக்கிறோம் நம்புறேன் நான். ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிமிடங்களா இது கழிஞ்சது. உண்மைக்குமே மிகவும் ஆரோக்கியமான நிமிடமா கழிஞ்சது. நிறைய புது விஷயங்களை இந்த இன்டர்வியூ பாக்குறாக்கள் பாப்பாங்கண்டு கேட்பாங்கன்னு நம்புறேன். குறிப்பா மட்டக்களப்பு இருக்கிறவங்களுக்கு, மற்ற மாநிலங்கள்ல தாண்டி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த பிலிம் ஃப்ரீவே அந்த மாதிரி விஷயங்களை பற்றி. குறிப்பா இந்த மட்டக்களப்புல இருக்கிற பல கலைஞர்களுக்கு வந்து இது புது விஷயமா இருக்கும். அவங்களும் இதுல பயனடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்று நான் நம்புறேன். நன்றி வேணுபிரியன், உங்களுடைய நேரத்துக்காக. இனி வரும் படைப்புகள், இதுக்கு முந்தி வந்த படைப்புகள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பெரிய ஒரு முழுந்து திரைப்படத்தை உங்களோட இதுல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தடுத்த ப்ரொஜெக்டுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் பயணிங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமாவை நம்மளுடைய மாவட்டத்திலையும் சரி, இலங்கையிலையும் சரி, தமிழ் சினிமாவுக்கு கட்டி சேர்க்கிறதுக்கு ஒரு பெரிய பங்கு நீங்க அளிக்கணும்ன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி உங்களுடைய நேரத்துக்காக. சீக்கிரம் நம்ம சந்திக்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூ அண்ணா. சில்லி சிப்ஸுக்கும் ஒரு நன்றி. சொல்லப்போனா இதுவும் எனக்கு ஒரு மெமரபிளான ஒரு டே தான். இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நான் இது வரைக்கும் இன்டர்வியூ எல்லாம் பெருசா கொடுத்ததில்லை. இதான் இன்டர்வியூ எல்லாம் கேட்டு வர அளவுக்கு நான் இன்னும் வளரல. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன மதிச்சு இன்டர்வியூ கேட்டிருந்தீங்க. அந்த வகையில சில்லி சிப்ஸுக்கும் அண்ட் உங்களுக்கும் நன்றி. எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு சொன்னால் நாங்க உங்களுடைய எடுத்தன்ற வரலாறுல எழுதி கொள்ளலாம் இல்லையா?